வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மகரந்த சேர்க்கை. சூழ்நிலை காரணமாக கடந்த சில நாட்களாக வகுப்புகளை தொடர்ந்து எடுக்க இயலவில்லை. அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவர்களை, இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வகுப்பு இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாடங்களில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆண் இனப்பெருக்க உறுப்பான மகரந்த தாழ்வட்டம், பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டம் ரெண்டையும் பார்த்து தெளிவாக பார்த்தோம். அதை நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா, பொதுவாக அந்த மகரந்த பையில் உருவாகக்கூடிய மகரந்த துகள்கள் பெண்ணின பெருக்கொருப்பான சூலக அலகில் உள்ள சூலக முடியினை சென்றடைந்த பின்னாடி தான் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அது முளைக்க ஆரம்பிக்காது பெரும்பாலும். அப்போ இங்கே மகரந்தத்தாலும் சரி சூலகமும் சரி அது இடத்தால் பிரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த செயல்பாடு எந்த செயல்பாடு? இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற செயல்பாடு சூலக முடியை மகரந்த துகள் அடைவதற்கு ஒரு காரணியாக அமைகின்றதுன்னு சொல்லலாம். அப்போ மகரந்த சேர்க்கையான விளக்கம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு தான் என்னது? மகரந்த சேர்க்கை. மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு தான் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? அப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா இங்கே என்ன நடக்கும்? சிம்பிளாக சொல்லிடுவோம். மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு. அந்த மகரந்த பையும் சரி அந்த சூலகமும் சரி அது சரியான காலத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்போ முதிர்ச்சி அடையும் போது தான் அந்த மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் வெளிப்படும். அவ்வாறு வெளிப்பட்ட மகரந்த துகள்கள் அந்த முதிர்ச்சி அடைந்து சூலகத்துக்கு சென்றடைந்து, அது சூலகத்துக்கு நேரடியாக சென்றடையாது, சூலக முடியை சென்றடைந்து அந்த சூலக தண்டினை ஊடுருவி பின்பு அந்த சூலக பையில் உள்ள அந்த அந்த இன முட்டையை, அதாவது அந்த அண்டத்துடன் சேரும். சரிங்களா? இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, பார்க்கலாம். பொதுவாக அந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது மூடு விதை தாவரம், அதாவது ஆஞ்சியோஸ்போம் மற்றும் திறந்த விதை தாவரங்களோட ஒரு சிறப்பு பண்பாகவே சொல்கிறான். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கான். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? மலரில் இது மகரந்த தாழ்வட்டம், இது சூலக வட்டம். சரிங்களா? இது மகரந்த தாழ்வட்டம், இது சூலக வட்டம். சேம் மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இந்த மலரோட மகரந்த துகள் இந்த மற்றொரு மலரோட சூலக முடியை சென்றடைதல் அப்படி கொடுத்துருக்கான். அப்போ ஒரு மலரின் மகரந்த துகளானது மற்றொரு மலரின் சூலக முடியை அடைதல். இதுக்கு அயல் மகரந்த சேர்க்கை. அப்படி அல்லாது சில தாவரங்களில் அந்த ஒரே மலரில் ஆண் மலரும் பெண் மலரும் ஒரு சேர இருக்குது. அதனால் இந்த மகரந்த துகள் கூட என்ன செய்யலாம்? இங்கே இப்படி நேரடியாக இந்த சூலக முடியை அடையலாம். இதுக்கு பேர் தன்மகரந்த சேர்க்கை. இதை பின்வரும் இதில் விளக்கமாக சொல்கிறேன். ரைட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இது மூடு விதை தாவரம் மற்றும் திறந்த விதை தாவரங்களோட சிறப்பு பண்பு சொல்லியிருக்கேன். இதில் திறந்த விதை தாவரத்தில் எப்படி நடக்குது, மூடிய விதை தாவரத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, திறந்த விதை தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நேரடி முறையில், அதாவது மகரந்த துகளானது திறந்த நிலையில் உள்ள சூழ்களை நேரடியாக சென்றடைன எங்கே? ஜிம்னோஸ்போம் என அழைக்கப்படக்கூடிய திறந்த விதை தாவரங்களில். ஏன் இதை திறந்த விதை தாவரம் சொல்கிறோம்? காரணம் அங்கு சூழ்கள் சூர்ப்பையால் சூழப்பட்டு காணப்படாது. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். திறந்த விதை தாவரங்கள்லாம் ஜிம்னோஸ்போம், அதில் சூர்ப்பை கிடையாது, நேரடியாக சூழ்கள் திறந்த நிலையில் இருக்கும். அந்த சூழ்களை இந்த மகரந்த தோள்கள் நேரடியாக சென்றடையும். இந்த நிகழ்வுக்கு பேர் என்னதுன்னா திறந்த விதை தாவரங்கள் நடைபெறக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை, அதாவது நேரடி சொல்லலாம். மாறாக இந்த மகரந்த சேர்க்கை மூடு விதை தாவரங்கள் நடக்கும் அப்படின்னா அது நேரடியாக என்ன செய்யாது? மூடு விதை தாவரங்களில் குறிப்பாக ஆஞ்சியோஸ்போம்கள் இங்கே பாருங்கள்,
இது ஆஞ்சியோஸ்போம்கள்னு வச்சுங்களேன். இதில் என்ன நடக்குது, இந்த மகரந்த துகளானது நேரடியாக இந்த சூழ்களில் போய் சென்றடைய கிடையாது. இந்த மகரந்த துகள்கள், அதாவது இந்த மகரந்த துகள்கள் என்ன செய்தான், இந்த சூலக முடியை அடையும். அதன் பிறகு இங்கு முளைத்து மகரந்த குழலை உருவாக்கி அதன் பின்பு தான் இங்கே உள்ளே போகும். அப்போ இந்த நிகழ்வுக்கு என்ன பேர், மறைமுக மகரந்த சேர்க்கை. அப்போ நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். திறந்த விதை தாவரமான ஜிம்னோஸ்போம்களில் நேரடி முறையில் மகரந்த சேர்க்கையும், மூடுவிதை தாவரமான இந்த ஆஞ்சியோஸ்போம்களில் மறைமுக மகரந்த சேர்க்கையும் நடக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தபடியாக இதை பெரும்பாலும் இந்த மூடுவிதை தாவரங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஆஞ்சியோஸ்போம்கள் நம்ம இன்றைக்கி அன்றாட பார்க்கக்கூடிய அந்த மரங்கள், இந்த பெரும்பான்மையான மூடுவிதை தாவரங்களில் மலர்கள் மலர்ந்து முதிர்ந்த மகரந்த பையையும் சூலகமுடையையும் மகரந்த சேர்க்கைக்காக வெளிக்காட்டும், அதாவது எக்ஸ்போஸ் பண்ணும். அதாவது அது முதிர்ச்சி அடைஞ்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மலர் நல்லா மலர்ந்துருக்கும். அந்த மகரந்த பை நல்லா அதுக்கு என்ன மகரந்த பையும் அந்த சூலகமுடியும் வெளிக்காட்டும். ஒவ்வொரு மலரும் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காட்டும், வெளிக்காட்டும். மகரந்த பை சூலகம்லாம் நல்லா வெளியே தெரியும். என்ன காரணம், மகரந்த சேர்க்கைக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறத அது உணர்த்தக்கூடிய ஒரு செயல் எது, இந்த மலர். ஸோ இந்த மகரந்த சேர்க்கைக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால் திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. நான் முன்னாடி சொன்னதும் வேற, இது வேற. திறந்த விதை தாவரங்களில் நேரடி மகரந்த சேர்க்கை, தாவரங்களில் மறைமுக மகரந்த சேர்க்கை அது வேற. இப்போ அந்த மூடுவிதை தாவரங்களில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கையை தான் ரெண்டாக பிரிக்கிறேன். முதல்ல திறந்த மலர் மகரந்த சேர்க்கை, அடுத்ததாக சொல்ல போகிறது மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. இப்போ திறந்த மலர் மகரந்த சேர்க்கையை நான் சொல்கிற போது இந்த மகரந்த பையும் சூலக முடியும் என்ன செய்யுதுன்னா தன்னை வெளிக்காட்டிக்கிறது. எதுக்கு, மகரந்த சேர்க்கைக்காண்டி நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர்கள் தன்னுடைய அந்த ஆண் பெண் இன உறுப்புகளை வெளிக்காட்டுகின்றன. இந்த நிகழ்வுக்கு திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. அதே சில தாவரங்களில், சில மூடுவிதை தாவரங்களில் என்ன செய்யணும்னா மலர் திறக்காது. இந்த மாதிரி ஓப்பன் கண்டிஷனில் இப்படி ஒரு மாதிரி மூடிய நிலையில் தான் இருக்கும். இந்த மாதிரி இனப்பெருக்க உறுப்புகள், இந்த மகரந்த பை மற்றும் இந்த சூலகமுடி என்ன செய்யாது அப்படின்னா வெளியே தெரியாது. மாறா எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா இந்த ஒரு மாதிரி மூடிய நிலையில் இருக்கும். மூடிய நிலையிலேயே என்ன ஆயிரும், இந்த மகரந்த பையும் சூலகமுடி முதிர்ச்சி அடைந்த பின்னாடி அங்கே உள்ளவே என்ன பண்ணிடும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்போ இங்கே எந்த வகையான மகரந்த சேர்க்கை நடக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஒரு கன்க்ளூஷன் வரலாம். என்ன, கண்டிப்பாக இதில் தன்மகரந்த சேர்க்கை நடக்கும். ஏன் தன்மகரந்த சேர்க்கை நடக்கும், ஏன்னா வெளிப்புற காரணிகள் வர வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மலரில் இந்த மகரந்தத்தால் இந்த மகரந்த பையிலிருந்து வெடித்து விழுறக்கூடிய அந்த மகரந்த துகள் இந்த சூலகமுடி தான் விழுந்தாகணும். அதே போல் இந்த மகரந்த துகள் என்ன சொல்லி இந்த சூலகமுடிலாம் விழுந்தாகணும். காரணம், இந்த ரெண்டு மலரும் மூடிய நிலையில் காணப்படும். ரெண்டு மலர் எப்படி இருக்கா, மூடிய நிலையில் காணப்படும். சரிங்களா? தன்னுடைய இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டுவதில்லை. ஸோ இத்தகைய மகரந்த சேர்க்கை மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. புரியுதா? அப்போ ரெண்டு மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன். திறந்த மலர் மகரந்த சேர்க்கைனா என்ன, மூடிய மலர் மகரந்த சேர்க்கைனா என்ன. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலர்களில் உள்ள அந்த மகரந்த துகள் சூலகத்தில் உள்ள சூலக முடியை சென்றடைவதன் அடிப்படையில் அந்த மகரந்த சேர்க்கையை ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, மற்றொன்று அயல் மகரந்த சேர்க்கை. ஓகே, அப்போ மகரந்த துகள் சுலோகத்தில் உள்ள சூலகமுடியை சென்றடையின் அடிப்படையில் ரெண்டாக சொன்னேன். ஒன்று தன்மகரந்த சேர்க்கை, இதுக்கு இன்னொரு பேர் என்னது, சுய மகரந்த சேர்க்கை. மற்றொன்று அயல் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா செல்ஃப் பாலினேஷன் அல்லது ஆட்டோகாமி. இது கிராஸ் பாலினேஷன் அல்லது அல்லோகமி. ரைட்? சரி, இப்போ இந்த சுய மகரந்த சேர்க்கை அல்லது நாம் என்னன்னு பார்க்கலாம். பெரும்பான்மையான தாவரவியல் வல்லுநரோட கருத்துப்படி ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலரில் உள்ள சூலகமுடியை சென்றடையும் நிகழ்வு. ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்
அதே மலரில் உள்ள சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு தன்மகரந்த சேர்க்கை. சரிங்களா, கவனிங்க. ஒரு மலரின் மகரந்தத்துள் அதே மலரின் சூலக முடியை சென்றடையும் இந்த நிகழ்வுக்கு என்ன பேரா? தன்மகரந்த சேர்க்கை. சரியா? அதே போல இது எங்கே நடக்கும்னா இருபால் மலர்களை கொண்ட தாவரங்களில் மட்டும்தான் இந்த தன்மகரந்த சேர்க்கை சாத்தியம். இங்கே இருபால் மலர் இருக்கா? ஏன் இது இருபால் மலர்னு சொல்கிறோம்? காரணம், இங்கே ஆண் மற்றும் பெண் உறுப்புகள் ஒரே மலரில் இருக்குது. கவனிங்க, மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் என்ன செய்தான்? ஒரே மலரில் காணப்பட்டால் அதுக்கு என்ன பேர்? இருபால் மலர். அப்போ இந்த இருபால் மலர்கள் சரி, இந்த தாவரங்களில் தன்மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க மலர்களில் சில தகவமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அடாப்டேஷன் இருக்கும், இல்லாட்டி சில இயங்கு முறைகள் காணப்படுதான். அதில் சில ஒரு விஷயங்களை இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கான், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மூடிய மலர் மகரந்த சேர்க்கை, அதாவது கிளிஸ்டோகாமி சொல்கிறான். கிளிஸ்டோன்னா மூடிய சொல்கிறான், கேமினா மகரந்த சேர்க்கை. அப்போ மூடிய மலர் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன மாதிரி நடக்குன்னு. கேமலினா பெங்காலென்சஸ் அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்குது. கேமலினா பெங்காலென்சஸ் அப்படின்னு தாவரத்தில் 2 வகையான மலர்கள் உருவாக்கப்படுது. இந்த கேமலினா பெங்காலென்சஸில் என்ன இருக்குது? 2 வகையான மலர்கள் உற்பத்தி செய்யப்படுது. அது என்னென்னா, ஒன்று தரைக்கு மேல், மற்றொன்று தரைக்கு கீழ். அப்போ தரை மேல் மற்றும் தரை கீழ் 2 மலர்கள். தரை கீழ் உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும். சரிங்களா, ஆனால் அது என்னென்னா கீழே உள்ள அந்த வேர்னு சொல்ல மாட்டோம், அதை மட்டநல தண்டுன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ தரைக்கு மேலே காணப்படக்கூடிய மலர்கள் எப்படி இருக்கும்? பிரகாசமான நிறத்துடன். இந்த பார்த்தீங்களா, இது தரைக்கு மேலே காணப்படக்கூடிய மலர் எப்படி இருக்கும்? நல்லா ஒரு டிசம்பர் பூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, வயலட் கலரில், நல்லா அழகாக பிரைட் கலரில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது திறந்த வகை சாஸ்மோகாமஸ் மலர்களை கொண்டு பூச்சிகள் மூலம் அயல் மரச்சேர்க்கையில் ஈடுபடும். அப்போ தரைக்கு மேலே காணப்படக்கூடிய, அதாவது இந்த கேமலினா பெங்காலென்சஸ், இந்த பெங்காலென்சஸ் அப்படிங்கிற தாவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையான மலர்கள் இருக்குன்னு சொன்னேன். இது தரைக்கு மேல் காணப்படக்கூடிய மலர், மற்றொன்று தரைக்கு கீழே காணப்படக்கூடிய மலர். சரிங்களா, இந்த தரைக்கு மேலே காணப்படக்கூடிய மலர்கள் எப்படி இருக்குது? நல்ல பிரகாசமாக இருக்குது, மலர்களை கொண்டு காணப்படும். அதே போல் இங்கே என்ன நடக்கும்? திறந்த மலர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பூச்சிகள் மூலமாக அயல் மகரந்த சேர்க்கை அதில் ஈடுபடும். சரிங்களா, ரைட். ஆனால் இந்த தரைக்கு கீழே காணப்படக்கூடிய இந்த மலர்கள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக மூடிய நிலையில் தான் காணப்படும். அது ஓப்பனாக இருக்காது, மூடிய நிலையில் தான் இருக்கும். அதுக்கு பேர் கிளிஸ்டோகாமஸ். இதில் என்ன வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னென்னா, மூடிய மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வகையில் அந்த தாவரத்தோட அந்த மலரில் உள்ள அந்த மலர் இருக்கு இல்லையா, அந்த தரைக்கீழ் மலர்கள், அதில் ஆண் பெண் இனவுறுப்புகளான மகரந்தத்தாளும் சூலகவட்டமும் காணப்படும். இருபால் மலராக இருக்கும். அந்த தாவர மலரோட மகரந்த துகள் அதே மலரோட சூலக முடியை சென்றடையும். சரிங்களா, ஏன்னா ஓப்பனே ஆகலைல்ல. அப்போ இந்த நிகழ்வு எதனால தான் சாத்தியப்படும்? தன்மகரந்த சேர்க்கை. புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 வகையான மலர்கள், 2 வேறுபட்ட மகரந்த சேர்க்கை. சொன்னது அயல் மகரந்த சேர்க்கை, தரைக்கு மேல் தரைக்கு கீழ் தன்மகரந்த சேர்க்கை. சரிங்களா, இந்த கேமலினா பெங்காலென்சஸ் தாவரத்தை தவிர மற்றும் 2 தாவரங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லப்படுது மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. அதுக்கு என்னென்னா வயோலா அண்டு ஆக்சாலிஸ். இங்கே அது கொடுக்கல, சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வயோலா மற்றும் ஆக்சாலிஸ் உங்கள் புத்தகத்தில் இருக்குது. சரி, அடுத்து 2வது தகவமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்த முதிர்வு, அதாவது ஹோமோகாமி. ஒத்த முதிர்வு அல்லது ஹோமோகாமி. இப்போ நான் அந்த ஹோமோகாமியை பற்றி பேசியிருக்கேன். 2வது தகவமைப்பு, அதாவது ஹோமோகாமி அல்லது ஒத்த முதிர்வு. இங்கே என்ன ஒத்த முதிர்வுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, ஒரு மலர் இருக்குன்னா அந்த மலரில் உள்ள மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையணும். தன்மகரந்த சேர்க்கை நடக்கணும். அப்போ சூலக முதிர்ச்சி அடைந்து மகரந்த முதிர்ச்சி அடையாட்டினாலும், மகரந்த முதிர்ச்சி அடைந்து சூலக முதிர்ச்சி அடையாட்டாடினாலும் இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இல்லையா?
தன்மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு மலரில் மகரந்தத்தாளும் சூலகமுடி ரெண்டுமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடைந்தால் அதற்கு ஒத்த முதிர்வு, ஆங்கிலத்தில் ஹோமோ கேமின் பேர். இது என்ன செய்தான்? தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான தகவமைப்பை ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறதுன்னு சொல்கிறேன். எடுத்துக்காட்டு மெராஃபிலிஸ் ஜலாபா இந்த இருக்கு இல்லையா, இது என்னது? மெராஃபிலிஸ் ஜலாஃபா, அந்தி மந்தாரை, கேத்தராந்தஸ் ரோசியஸ், என்னப்பா கேத்தராந்தஸ் ரோசியஸ், இன்னொரு பேர் வந்து வின்கா ரோசியை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவான், இல்லாட்டி நித்திய கல்யாணி, பல பேர் இருக்குது இந்த கேத்தராந்தஸ் ரோசியஸ்க்கு. இங்கே கொடுத்துருக்குறது வந்து கேட்டாக்கா மெராஃபிலிஸ் ஜலாபா. ஸோ இது கேத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் இருக்கும். இது இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அது வந்து அந்த கேத்தராந்தஸ் ரோசியஸ்க்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். வின்கா ரோசியா, தமிழில் சுடுகாட்டு மல்லி அல்லது நித்திய கல்யாணி, இதெல்லாம் அதுக்கு உதாரணம். ரைட். அடுத்து 3வது தகவமைப்புனா முழுமையற்ற இருகால முதிர்வு. பாருங்க, முழுமையற்ற இருகால முதிர்வு, பூக்களுடைய முதிர்வு, இன்கம்ப்ளீட் டைகோகாமி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருகால முதிர்வு மலர்களில் ஒரு மலரோட மகரந்த துகளும் சூலகமுடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடையும். நல்லா கவனிக்கணும். இந்த மலரில் என்ன செய்யுமா, சில மலரில் மகரந்தத்தாலும் சரி சூலகமுடியும் முதிர்ச்சி அடையும். இருந்தாலும் சில நேரங்களில் இந்த இன்றியமையா உறுப்புகளோட முதிர்வுடைய நேரம் எப்பயாச்சும் மேற்பொருந்தி வரும். எப்போ அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும் கிடக்க இரண்டுமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையும். எப்போவுமே முதிர்ச்சி அடையும் சொல்ல முடியாது ஒரே நேரத்தில். எப்போவாது இந்த ஆண் பெண் இன உறுப்புகள் வந்து ஒரே நேரத்தில் முதிர்வடையும். இந்த பற்றி கொடுத்துருக்கான் பற்றியெல்லாம். பொதுவாக வந்து என்ன செய்கிறாதான், அந்த மகரந்தத்தாலும் சூலகவட்டமும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையாது. சில நேரங்களில் இந்த இன்றியமையா உறுப்புகளின் முதிர்வடையும் நேரம், இன்றியமையா உறுப்புகள் மீன்ஸ் மகரந்தாலவட்டம் ப்ளஸ்ஸு சூலகவட்டம், இது ரெண்டு முதிர்வடையும் நேரம் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் போது. என்ன சொல்கிறாங்க இங்கே சொல்ல வரா? மேற்பொருந்தும் போதுனா ஒரே நேரத்தில் சில சமயம் என்ன செய்யுமா முதிர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கான். அப்படி முதிர்ச்சி அடையும் போது தன்மகரந்தச்சேர்க்கைக்கு சாதகமாகின்றது. அப்போ நம்ம வந்து சில சமயங்களில் தன்மகரந்தச்சேர்க்கைக்கு சாதகமாக அமையும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது அயல் மகரந்த சேர்க்கை, ஆங்கிலத்தில் கிராஸ் பாலினேஷன். கவனிங்க, அயல் மகரந்த சேர்க்கை, அதாவது கிராஸ் பாலினேஷன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவனிங்க, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இது ஒரு மலர், இது மற்றொரு மலர். அப்போ இந்த மலர் எங்கே இருக்கலாம் அப்படின்னா இருபால் மலராக இருக்கலாம் அல்லது ஒருபால் மலராக இருக்கலாம். சரிங்களா? அப்போ இருபால் மலர்னால் நான் என்ன விளக்கம் கொடுத்துருக்கேன்? ஒரு மலரில் மகரந்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் இருந்துச்சுன்னா அது இருபால் மலர். சரிங்களா? இது ரெண்டுமே இருபால் மலர் தான். ஆனால் சில தாவரங்களில் இந்த சூலகமுடி அமைவு, சூலகமுடி ப்ளஸ் மகரந்தத்தால் அமைவு வந்து கிடக்க அந்த வேறு இந்த மகரந்த துகள் இந்த சூலகமுடியில் விழ முடியாத சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம், மகரந்த துகள் வந்து என்ன செய்யலாம், இந்த மலரிலிருந்து மற்ற மலருக்கு போய் அங்கே உள்ள சூலகமுடியை சென்றடையலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன விளக்கம் கொடுக்குறான் அப்படின்னா, அயல்மகரந்த சேர்க்கைக்கு ஒரு மலரின் மகரந்த துகள் இந்த கொடுக்குறான் பாருங்க. ஒரு மலரின், இது ஒரு மலர், ஒரு மலரின் மகரந்த துகள் மற்றொரு மலரில், அதாவது வேறொரு மலரில் உள்ள சூலகமுடியை சென்றடையும் நிகழ்வு. ஒரு மலரின் மகரந்த துகள் வேறொரு மலரின் சூலகமுடியை சென்றடையும் நிகழ்வு அயல் மகரந்த சேர்க்கை. இப்போ வேறொரு மலர் சொல்கிறோம் அப்படின்னா என்ன? இந்த ரெண்டு மலரும் எங்கே இருக்கலாம்? ஒரே தாவரத்தில் இருக்கலாம். எடுத்துக்காட்டு ஆமணக்கு தாவரத்தில் ரிசினஸ் கம்யூனஸ், அது எப்படி சார் இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மகரந்த துகள் நீண்ட அச்சில் மைய அச்சில் இந்த மகரந்த துகள் பகுதி மேலே இருக்கும், அந்த சூலக முடி இந்த மாதிரி இருக்கும், இந்த சூலக முடி வந்து டக்கில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம்.
பொதுவாக ஒரு தாவரத்தில் ஒரு அச்சு இருந்துச்சுன்னா அப்போ மேல் பகுதியில் வந்து மகரந்த துகளும் அடிப்பகுதியில் உள்ள தாவரம் வந்து நடக்க சூலமுடி அந்த சூலவட்டம் உண்டாக இருக்கலாம். அப்போ இங்கே ஆண்மலர் மகரந்த துகளை மட்டும் இந்த மகரந்த தாழ்வட்டத்தை மட்டும் கொண்ட மலர் ஆண்மலராகவும் அங்கே சூழ்முடி இந்த சூலகம் இருக்காது. இங்கே இந்த சூழ்முடி சூழ்பை உள்ளது என்னன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கலாம், அந்த சூழ்முடி சூழ்தண்டு சூர்பை மட்டும் இருக்கும் அந்த மலரில், அது பெண்மலர். சரிங்களா? அப்போ இங்கே ஆண்மலர் பெண்மலர் 2 மலரும் ஒரே தாவரத்தில் இருக்கலாம், அல்லது இந்த ஆண்மலர் மட்டும் ஒரு தாவரத்தில் இருக்கலாம், இந்த பெண்மலர் மட்டும் இன்னொரு தாவரத்தில் இருக்கலாம். சரிங்களா? ஆண்மலர்னா இந்த பகுதி இருக்காது, இது பெண்மலர்னா ஸோ இந்த பகுதி மட்டும்தான் இருக்கும், இந்த பகுதி இருக்காது. சரிங்களா? ரைட். சரி, இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த அயல் மகரந்த சேர்க்கை 2 வகையில் நடைபெறுதாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கெய்டினோகாமி, மற்றொன்று வெளி மகரந்த சேர்க்கை. பாருங்க, ஒன்று கெய்டினோகாமி, மற்றொன்று வெளி மகரந்த சேர்க்கை. பார்க்கலாம். கெய்டினோகாமினா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூலகமுடிக்கு மாற்றப்படும் நிகழ்வு கெய்டினோகாமி. கண்டிப்பாக கேட்பான் அந்த கொஸ்டின். கெய்டினோகாமி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது என்சிஆர்டி புக்லேயே இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. கெய்டினோகாமினா என்ன அப்படின்னா என்ன நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். உள்ள மகரந்தத்தூள், ஒரு மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூலகமுடிக்கு மாற்றப்படும். வேற மற்ற தாவரத்தெல்லாம் தேடி போகல, அதே தாவரம் தான். அப்போ என்ன இருக்கணும், மேலே உள்ள மலர் ஆண்மலராகவும் அடிப்பகுதியில் உள்ள மலர் பெண்மலராக இருக்கும். அதாவது நுனியில் உள்ள மலர் ஆண்மலராகவும் பக்கவாட்டில் உள்ள மலர் பெண்மலராகவும் இருக்கும். அப்போ அந்த நுனியில் உள்ள மலரில் வந்து மகரந்த துகள்கள் வெடித்து சிதறி பக்கவாட்டில் உள்ள அந்த பெண்மலரோட சூலகமுடைய சென்றடையும் போது இந்த கெய்டினோகாமி சாத்தியப்படும். இந்த வகை மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் ஒருபால் தாவரங்கள், மலர் தாவரங்கள், அதாவது மொனேசியஸ் சொல்கிறான். அப்போ மொனேசியஸ் ஒருபால் மலர் தாவரம்னா என்ன அப்படின்னா, ஒரு தாவரம் இருக்குன்னா அதில் ஆண் பெண் மலர்கள் தனித்தனியாக ஆனால் ஒரே தாவரத்தில் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்க ஒருபால் மலர். இங்கே ஒருபால் மலர் மீனிங்னா ஒரு மலரில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் காணப்படுதல். சிம்பிளாக சொல்லப்போனால் மகரந்த தாழ்வட்டம் மட்டும் காணப்படும், இல்லாட்டி சூலவட்டம் மட்டும் ஒருபால் மலர். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தபடியாக வெளி மகரந்த சேர்க்கை. இங்கே பாருங்கள், வெளி மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஜெனோகமி. என்ன சொல்கிறான்? ஜெனோகமி. ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள், அதாவது இங்கே என்ன சொல்கிறான், மரபணுசார் வேறுபாடு கொண்டது. நல்லா கவனிக்கணும், மரபணுசார் வேறுபாடு கொண்ட. அப்போ ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே சிற்றினத்தை சார்ந்த வேறொரு தாவரத்தில் உள்ள மலரின் சூலகமுடிக்கு மாற்றப்படும் நிகழ்வு வெளிமகரந்த சேர்க்கை. புரியுதா? அப்போ இங்கே ஒரு தாவரத்திலேயே நிகழ்கிறது கிடையாது. இது என்ன செய்தான், ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள், அதாவது இந்த மகரந்த துகளோட மரபணு வேறு மாதிரி இருக்கும், இந்த அதே சிற்றினத்தை சேர்ந்த வேறொரு மலர் தாவரம் அதோட சூலகம் வந்து வேறு மரபணு கொண்டிருக்கும். அப்போ மரபணு சார் வேறுபாடு கொண்ட அந்த மகரந்த துகளானது அதே சிற்றினத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தில் உள்ள மலரின் சூலகமுடிக்கு மாற்றப்படும் நிகழ்வு வெளி மகரந்த சேர்க்கை. தட் இஸ் கால் ஜெனோகமி. இங்கே பார்த்தீங்கன்னா இது அதே சிற்றினம் என்னது, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னா என்னது, செம்பருத்தி. அப்போ ஒரு செம்பருத்தி இருக்குன்னா அந்த செம்பருத்தியில் உள்ள அந்த மகரந்த துகள்கள் என்ன செய்யுமா, அதே செம்பருத்தி அதே சிற்றினத்தை சேர்ந்த சேம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிற மற்றொரு செம்பருத்தியில் தான் போய் விழும். மாறாக அந்த செம்பருத்தி என்ன செய்யாது, அடுக்கு செம்பருத்தியோட சூலகமுடியில் போய் சேராது. அப்போ அடுக்கு செம்பருத்தியோட தாவரங்கள் பேர் என்னது, ஹைபிஸ்கஸ் சைஸ் பட்டலஸ். அப்போ அடுக்கு செம்பருத்தி, அப்போ ஸ்பீசிஸ் வேரி ஆகுது, சிற்றினம் வேரி ஆகுது. அப்போ ஒரே சிற்றினத்தை, அதாவது அதே சிற்றினத்தை சேர்தான் போய் சேரும், வேறொரு சிற்றினத்தை போய் சேராது. சரிங்களா? ஆனால் என்ன இருக்கும், இவ்வாறு இருக்கும் அயல் மரம் செடிக்கு கொஞ்சம் இதில் அவ்வளோ உருவாகக்கூடிய செடி, அந்த புதிய உயிரினங்கள் நல்ல மரபணு சார் மாற்றம் கொண்டா நல்ல செயல்திறன் மிக்கதாக இருக்கும். சரிங்களா?
அடுத்தபடியாக பார்க்க போகிறது வந்து என்னென்னா அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள். சரி, அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா என்னென்ன இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னல, தன்மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா என்னென்ன உத்திகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா என்னென்ன உத்திகள் இருக்கலாம், என்னென்ன சாதகமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மை. மலர் எப்படி இருக்கணும்? ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மைன்னு சொல்கிறான். டைக்ளைனி அல்லது யூனிசெக்சுவாலிட்டி. அப்போ என்ன மீனிங்? ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மைனா என்ன பார்க்கலாம். ஈரிட பிரிதல். அப்போ ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மைனா என்ன? செக்சுவாலிட்டினா ஒருபால் தன்மையுடைய மலர்கள் இருந்துச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை மட்டுமே நடைபெறும். இது 2 வகைப்படும். ஈரிட பிரிதல் சொல்கிறோம் இல்லையா? இது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் ஒருபால் தன்மையுடைய மலராக இருக்கும் இந்த தாவரங்கள். அது என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒன்று ஒரே தாவரத்தில் இருக்கலாம் அல்லது இரு வேறுபட்ட தாவரங்களாக இருக்கலாம். அதான் சொல்கிறேன், ஒருபால் தன்மை கொண்ட மலர்னா ஒரு மலரில் மகரந்தாள் வட்டம் மட்டும் இருக்கும், இல்லாட்டி சுல வட்டம் மட்டும் இருக்கும். ஈரிட பிரிதல்னா அது என்ன இருக்கும்? 2 வெவ்வேறு இடங்கள் காணப்படும். ஒரே தாவரத்தில் காணப்படலாம், மேலே ஆண் மலரும் கீழே பெண் மலரும் அப்படி காணப்படலாம், இல்லை வேறு வேறு தாவரங்களில் காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, டைக்ளைனி பாருங்கள், ஈரிட பெறுதல். அப்போ பெரும்பாலும் வந்து ஒருபால் தன்மை. அப்போ யூனிசெக்சுவாலிட்டி, அதாவது ஒரு தாவரம் இருக்கும், அந்த ஒரு தாவரத்தில் ஆண் மலர் ஒரு இடத்துலையும் பெண் மலர் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? அப்போ ஆண் மலர் பெண் மலர் அப்படிங்கிற வேறுபாடு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஒருபால் தன்மை. அது ஒரே இடத்துல இல்லாமல் மேலே இங்கிலே இருந்துச்சுன்னா அது ஈரிட பெறுதல். புரியுதா நான் சொல்கிறது? ஒருபால் தன்மைனா ரைட், பார்க்கலாம். அப்போ இந்த ஒருபால் தன்மையுடைய மலர்களாக இருந்துச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை மட்டுமே நடைபெறும். இது 2 வகைப்படும் சொல்கிறான். இந்த ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மையில் 2 வகைகளை கொடுத்துருக்கான். என்னென்னா, ஒன்று ஆண் பெண் மலர் தாவரங்கள், 2வது ஒருபால் மலர் தாவரங்கள். ஒருபால் மலர் தாவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, இங்கே ஆண் பெண் மலர் தாவரங்கள்லாம் என்ன, ஒருபால் மலர் தாவரங்கள்லாம் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆண் பெண் மலர் தாவரங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் தென்னை, பாகற்காய், ஆமணக்கு மற்றும் சோளம். இந்த விஷயங்களை சொல்கிறான். அந்த ஆமணக்கை நான் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்போ இந்த 4 தாவரங்களில் ஆண் பெண் மலர் தாவரங்கள்னு கொடுத்துருக்கான். எதை? இந்த ஒருபால் தன்மை, இந்த ஈரிட பிரிதலோட முதல் வகையா என்ன பார்க்கலாம். இங்கே ஆண் பெண் மலர் இருக்கு இல்லையா? ஆண் மலர் பெண் மலர்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். அதான ஒருபால் தன்மை. அது என்ன செய்யும்னா ஒரே நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஆண் பெண் மலர் தனித்தனியாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒருபால் தன்மையாக இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ ஒரே தாவரத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டு தான் தென்னை, பாகற்காய், ஆமணக்கு, சோளம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே தன்மகரந்த சேர்க்கை நடக்குமா? வாய்ப்பு இல்லை. ஆண் மலர் தனியாக இருக்குது, பெண் மலர் தனியாக இருக்குது, ஆனால் 2 ஒரு தாவரத்தில் இருக்குது. அப்போ வாய்ப்பு இல்லை. இருபால் மலராக இல்லை, ஒருபால் மலராக இருக்கிறனால தன்மகரந்த சேர்க்கை தடுக்கப்படும். அப்போ இது எதை ஊக்குவிக்கும்? அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும். அவ்வளோதான், அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும். தட்ஸ் ஆல். ஆனால் இது கைட்டனோகெமி. அப்போ இதில் என்ன சொல்கிறான்? இது என்ன சொல்லலாமா? கைட்டனோகெமி சொல்லலாமா? எஸ், இதுக்கு பேரும் கைட்டனோகெமி. ரைட். அடுத்து ஒருபால் மலர் தாவரங்கள். அதனால் ஒருபால் மலர் தாவரங்கள், மலர் தாவரங்கள்னா என்ன? ஒருபால் மலர். இது வந்து டயேசியஸ்ன்னு பிரிக்கிறான். என்னது? எடுத்துக்காட்டு பொராசஸ். பொராசஸ் பிளாபலிபர், தட் இஸ் கால்டு பனைமரம். கெரிக்கா பப்பாயா, பப்பாளி. ஃபோனிக்ஸ் சில்வஸ்ட்ரிஸ் இஸ் நத்திங் பட் அ பேரீச்சை மரம். அப்போ இந்த 3 மரங்களில் பெரும்பாலும் என்ன இருக்குமா? ஒருபால் மலர் தாவரங்களாக இருக்கும். ஒருபால் மலர் தாவரம்னா என்னது? பேர ஒருபால் மலர். ஒரு தாவரத்தில் ஒரு வகையான மலர் மட்டுமே காணப்படும். அதான் ஒருபால் மலர். இந்த ஒருபால் மலர் என்ன இருக்குமா? ஆண் மலர் ஒரு தாவரத்திலையும் பெண் மலர் ஒரு தாவரத்திலே இருக்குமா? இதுக்கு பேர் தான் டயேசியஸ். புரியுதா? ரைட். அப்போ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் ஒருபால் மலர் தாவரங்கள். அப்போ ஆண் பனை, பெண் பனை, ஆண் பப்பாளி, பெண் பப்பாளி, ஆண் பேரீச்சை, பெண் பேரீச்சை. இப்போ தனித்தனி மரங்கள் இருக்கும். அப்போ ஆண் மரத்தில் முக்கியமான வேலை என்னது? அங்கே வந்து பேரீச்சையோ பப்பாளியோ காய்க்காது.
தேங்காய் அந்த இந்த இந்த பனையெல்லாம் காய்க்க வாய்ப்பு இல்லை. இந்த இந்த என்ன சொல்கிறது, நுங்கு இந்த மாதிரிலாம் காய்க்க வாய்ப்பு இல்லை. மாறாக இதனோட முக்கியமான வேலை என்ன, மகரந்த துகள்களை வந்துங்கட்டாக்க பரப்புவது, இனப்பெருக்கத்திற்கு உதவுவது, அவ்வளோதான். பெண் மரத்தில் தான் வந்து காய்கள் காய்க்கும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இங்கே என்ன செய்யுமா, தன்மாரம் சேர்க்கை தடுக்கப்படும். சரிங்களா? அதே போல் இங்கே என்ன வாய்ப்பு இல்லை, கெய்ட்டு நோக்கமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே மலர் ஒரே தாவரத்தில் உள்ள 2 மலருக்கு நடந்தால் தான் அதுவும் கேட்டு நோக்கமே. இங்கே அது கேட்டு நோக்கமையும் கிடையாது. ரைட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஓரிட அடைதல் அல்லது இருபால் தன்மை, மோனோக்ளேனி அல்லது பார்க்கலாம். இந்த மலர்கள் பெரும்பாலும் இருபால் தன்மை கொண்டதாக இருக்கும், ஆனாலும் தன்மாரம் சேர்க்கை தடுக்கப்படும். இங்கே பாருங்களேன், ஓரிட அடைதல் இருபால் தன்மை. அப்போ இருபால் தன்மை இருந்தால் இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அது பெரும்பாலும் என்ன நடக்குமா, தன்மாரம் சேர்க்கைன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருபால் மலராக இருந்தாலும் இங்கே என்ன செய்யுமா, சில காரணிகளால் தன்மாரம் சேர்க்கை தடுக்கப்படும். அதனால் அந்த தாவரங்களில் அயல்மாரம் சேர்க்கை நடக்கும். சரிங்களா? பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஒரு ஒன்று இருகால முதிர்வு, 2வது பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல், 3வது மாற்று சூலகத்தன்மை, 4வது தன்மலட்டுத்தன்மை. அப்போ 4 விஷயங்கள் கொடுத்துருக்கான். இந்த ஓரிட அடைதல் மற்றும் இருபால் தன்மை இருக்கு இல்லையா, அந்த தலைப்புங்களில் ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்கேன். என்னது, ஒன்று வந்து இருகால முதிர்வு, அடுத்தபடி என்ன கொடுத்துருக்கான், பாலுறுப்பு தனிப்படுத்தம், அடுத்து 3வது மாற்று சூலகத்தண்டுத்தன்மை, 4வது தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வாத்தன்மை. சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருகால முதிர்வு டைகோகாமினா என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருகால முதிர்வுன்னு சொல்லும்போது இருபால் மலரில் உள்ள இது பாருங்களேன், இந்த மலர் இதான் வந்து கேட்டாக்க இருகால முதிருக்கு உதாரணம். பாருங்கள், இது ரெண்டுமே என்ன மலர், இருபால் மலர். எப்படி இருபால் மலர் சொல்லுவோம், இது மகரந்த தாள்கள், இது சூலக வட்டம். அப்போ 2 இருக்கா, ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒரே மலரில் இருக்குது, அதனால் இருபால் மலர் சொல்கிறோம். ஆனாலும் இங்கே சில காரணிகளால் தன்மகரம் தடுக்கப்படுகின்றது. அது ஒன்றா பார்ப்போம். இங்கே இருகால முதிர்வை 2ஆக பிரிக்கிறான். ஒன்று வந்து ஆண் முன்முதிர்வு, தட் இஸ் அ புரோட்டாண்ட்ரி. 2வது பெண் முன்முதிர்வு, தட் இஸ் அ புரோட்டோகைனி. இல்லை புரோட்டாண்ட்ரி புரோட்டோகைனா என்னப்பா அப்படின்னா, ஆண்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஆண்ட்ரிஷியம், கைனி அப்படின்னா கைனீஷியம். அப்போ ஆண்ட்ரேஷியம்னா மகரந்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் அதாவது மகரந்த பை முன் முதிர்ச்சி அடைதல், ப்ரோனா முன்னாடி. அப்போ இந்த சூலக வட்டம் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே மகரந்தத்தாள் வட்டம் முதிர்ச்சி அடைகிறது. அப்போ மகரந்த பை முதிர்ச்சி அடைந்து மகரந்தோலை வெளியேற்றிடும். அப்போ இந்த சூலக முடி அதை ஏற்பதற்கு தயார் நிலையில் இருக்காது. காரணம், இது முதிர்ச்சி அடையவில்லை. சரிங்களா? இப்போ ஆண் முன்முதிர்வு, ஆங்கிலத்தில் புரோட்டாண்ட்ரி, ப்ரோனான்னு சொல்லிட்டு இருக்கேன், முன்னாடி, முன், ஆண்ட்ரினா ஆண்ட்ரேஷியம், முதிர்ச்சி அடைவது ஆண்ட்ரேஷியம், அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பான மகரந்த பை முன்பு முதிர்ச்சி அடைகின்றது. எதற்கு முன்பாக, இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகவட்டம் முதிர்ச்சி அடையும் முன்பாக. சரிங்களா? அந்த காரணத்தினால இந்த மகரந்த பையிலிருந்து வெளிப்படக்கூடிய மகரந்த துகள்கள் இந்த சூலக முடியை சென்றடைந்தாலும் அவை முளைக்காது. அப்போ அதனால இந்த மகரந்த துகள் என்ன செய்யும், மற்றொரு சூலக முடியை அடைந்து அதனைத்தான் மகரந்த சேர்க்கை கூட செய்ய முடியும். சரிங்களா? இதுக்கு பேர் இருகால முதிர்வு. ஓகே, ஆண் முன்முதிர்வு. பெண் முன்முதிர்வு அப்போ புரோட்டோகைனி, கைனினா கைனீஷியம், கைனீஷியம்னா சூலகவட்டம், புரோட்டோகைனி, ப்ரோனா முன்னாடி. அப்போ இங்கே பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகவட்டம் முதிர்ச்சி அடைகிறது, முன்னாடி முதிர்ச்சி அடையும். எதை காட்டலும், மகரந்தாள் வட்டம் முதிர்ச்சிக்கு முன்பாக. சரிங்களா? இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். இந்த சூலக முடி இருக்கு இல்லையா, இதுதான் சூலக முடி. இங்கே மகரந்த துகள்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாக இந்த சூலக முடி, இந்த சூலகத்தண்டு, சூலக முடி, சூப்பை, இந்த சூப்பை ஈஸியாக முதிர்ச்சி அடைஞ்சிரும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே என்ன நடந்துடும், இந்த மகரந்த துகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு இந்த சூலகத்தின் முதிர்ச்சி அடையும். அதனால இங்கே பாருங்களேன், இந்த மகரந்த துகள்கள் இந்த சூலக முடியை என்ன செய்ய முடியாதான், மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. சரிங்களா, ரைட். இது முதிர்ச்சி அடைந்த பின்னாடி தான் இந்த மகரந்த துகள்களே முதிர்ச்சி அடையுமா, அந்த மகரந்த துகள்கள் முதிர்ச்சி அடையும். சரிங்களா, ரைட். அப்போ இங்கே என்ன நடக்குமா, ஸோ இந்த சூலக முடியை மற்றொரு மகரந்த துகள்கள் வந்து தான் என்ன செய்யுமா, முதிர்ச்சியுற செய்ய முடியும். அதே போல் ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சூலக முடி என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், இந்த சூலக முடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கரு உண்டாயிரும். அப்போ அப்புறம் தான் இந்த சூலக முடி இந்த மகரந்த துகள்களே உருவாக ஆரம்பிக்குது பாருங்கள். சூலக முடி நன்கு முதிர்ச்சி அடைந்த பின்பு கருவுறதுக்கு பின்னாடி தான் இந்த மகரந்த துகள்களே முதிர்ச்சி அடையுது. அப்போ இந்த மகரந்த துகள்கள் மற்றொரு மலரின் சூலக முடியை அடைந்து அதனை அதனை வந்து என்ன மகரந்த சேர்க்கை உரை செய்யணும். சரிங்களா, ரைட். அதே போல் தான் இங்கே பாருங்களேன், சேம். அடுத்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுக்கு ஸ்க்ரோப்புலேரியா நோடாசா மற்றும் அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டா அப்படிங்கிறது இந்த 2 எக்ஸாம்பிள் எதுக்கு உதாரணம், பெண் முன்முதிர்வு, தட் இஸ் அ புரோட்டோகைனி. ஆண் முன்முதிர்வு உதாரணம் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ், சூரியகாந்தி மற்றும் கிளிரோடென்ட்ரம் சொல்லுவாங்க. சரி, ரைட். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ஊரடாடுதல் இருபால்தன்மை 2வது வகை என்னன்னா பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல், தட் இஸ் ஹெர்கோகேமி. இதுக்கு உதாரணம் குளோரியோசா சூப்பர்பா. இது டக்குன்னு பார்த்தோன்னா ஞாபகம் வருது அவங்களுக்கு, என்னது இது, நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் செங்காந்தல் மலர், அதுக்கு தான் தாவரவியல் பேர் குளோரியோ சூப்பர்பா. அது மட்டும் இல்லை, ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் அப்படிங்கிறது என்னது, செம்பருத்தி. இது ரெண்டுமே எதுக்கு உதாரணம், பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல். பாருங்க இங்கே இந்த பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருபால் மலர், இது இருபால் மலர் தான் பாருங்களேன். இந்த இது வந்து பெண் மலர், இது ஆண் மலர், ரெண்டு இருக்கு, ஒரே மலரில் இருக்குது, இருபால் மலர் தான் எல்லாமே பாருங்கள், இருபால் மலர் தான். ஆனாலும் இங்கே தன்மகர சேர்க்கை தடுக்கப்படும். காரணம் என்ன, பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல் அப்படிங்கிற ஒரு சிறந்த காரணங்களால பார்க்கலாம். இந்த இருபால் மலர்களில் உள்ள இன்றியமையாத உறுப்புகளான மகரந்த தாள்களும் சூலகவட்டமும் என்ன செய்தான், அமைந்திருக்கும் விதம் இந்த மகரந்த சேர்க்கையை தடுக்குமா. இங்கே பாருங்களேன், சிம்பிளாக சொல்லலாம், என்றைக்குமே ஆண் மலர் மேலே இருக்கணும், பெண் மலர் கீழே இருக்கணும். அப்போ தான் அந்த மகரந்த பை வெடித்து சூலமுள்ள விழ முடியும். சரிங்களா, இங்கே பாருங்களேன், இந்த மகரந்த துகள் மகரந்த பை அந்த ஆண் மலர் கீழே இருக்குது, சூழ்முடி உயரத்தில் இருக்குது. அப்போ வெடித்து இது இப்படி தான் விழுமே தவிர எங்கே போகாது, இந்த மேல் நோக்கி சென்று இப்படி விழ வாய்ப்பு கிடையாது, சாத்தியம் இல்லை. சரிங்களா, அதனால இங்கே தன்மகர சேர்க்கை தடுக்கப்படும். அதான் சொல்கிறேன், அந்த ஆண் பெண் அந்த இன உறுப்புகள் அமைந்திருக்கும் விதமும் என்ன செய்யுமா, இந்த தன்மகர சேர்க்கை தடுக்கும். இதுதான் பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுதல். சரிங்களா, ரைட். எடுத்துக்காட்டாக என்ன சொன்னேன், குளோரியோசா சூப்பர்பா மற்றும் என்னது ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். ரைட். அடுத்து இங்கே வேறு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த இதை கொடுத்துருக்கான், என்னது இந்த குளோரியோசா சூப்பர்பால இங்கே பார்க்கணும், எங்கள் சூலக முடி எங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இதுதான் சூலக முடி. சரிங்களா, சூலக முடி, சூழ்தண்டு, சூர்பை. அப்படியே பாருங்களேன், அதுக்கு ஆப்போசிட், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் மகரந்தல் வந்து அது டைரக்ஷனில் நம்ம வேறு திசையில் நீட்டிக்கிட்டு இருக்கிறது. இது வேறு திசையில் இருந்து இப்படி மடையை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வேறு திசை, இந்த மகரந்தோல் வேறு திசையில் இருக்கும். அதாவது இந்த சூலக முடிகள் வந்து என்னென்னா ஒரு வடக்கு திசையை பார்த்துருந்துச்சுன்னா இந்த மகரந்த தோல் என்ன இருக்குங்கட்டாக்க அந்த மகரந்தால் வட்டம் வந்து நடக்க தெற்கு திசையை நோக்கி இருக்கும். அப்போ வந்து திசைகள் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். அதாவது ஒரு உறுப்புக்கு மற்றொரு உறுப்பு எதிர திசையில் இருக்கிறனால அங்கே பாலுறுப்பு தனிப்படுத்தப்படுது, அதனால அங்கே தன்மகர சேர்க்கை நடக்கலை. சரிங்களா, இதுக்கு சிறந்த உதாரணம் குளோரியோசா சூப்பர்பா. இப்போ குளோரியோசா சூப்பர்பா எனப்படக்கூடிய இந்த செங்காந்தல் மலரில் பாலுறுப்பு தனிப்படுத்தப்படலாம். என்னென்னா, இங்கே உள்ள ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே மலரில் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒரே மலரில் இருந்தாலும் இவை எதிர திசை அடிப்படையில் பிரிக்கப்படுவதால் இங்கு தன்மகர சேர்க்கை தடுக்கப்படும். அதே போல் இங்கே ஹைபிஸ்கஸ் தாவரம் இங்கே கொடுக்கல, நம்ம பார்த்துருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். என்ன இருக்குன்னு கேட்டாக்க சூலக முடி வந்து மேல் நீட்டிக்கிட்டு இருக்கும், இந்த மகரந்தாள் வந்து வட்டம் வந்து கீழே இருக்குங்களா, எல்லோ கலரில். அதனால ஸோ இந்த உயரம் காரணமாக இந்த டிஃப்ரென்ஸ் காரணமாக என்ன இருக்கும்,
அந்த தன்மகரந்த சேர்க்கை தடுக்கப்படும். சரிங்களா? அப்போ ஆண்மலருக்கு மேலே இந்த பெண்மலர் நீட்டிக்கொண்டு காணப்படும். இந்த காரணத்தினால தடுக்கப்படுதாம். சரி, ரைட். அடுத்து மாற்று சூலகத்தண்டு தன்மை. மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிரோஸ்டைலி. ஹெட்டிரோனா வேறுபட்ட, ஸ்டைலினா சூலகத்தண்டு. அப்போ மாற்று சூலகத்தண்டு மூணாவது உதாரணம். இதில் இந்த மாற்று சூலகத்தண்டுனா என்னென்னா, சில தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 வெவ்வேறு வகையான மலர்களை தோற்றுவிக்கும். ஒரு தாவரமே என்ன செய்யுமா 2 அல்லது 3 வெவ்வேறு வகையான மலர்களை தோற்றுவிக்கும். இந்த பாருங்களேன், இங்கே 2 மலர்களை தோற்றுவிக்குதான். இங்கே பாருங்களேன், இங்கே 3 மலர்கள் தோற்றுவிக்கும் சொல்கிறான். அது எப்படி? அப்போ இவற்றில் மகரந்தத்தாள்களும் சூலகமும் வேறுபட்ட நிலத்தை கண்டும். அப்போ பாருங்கள், அப்போ ஒரு தாவரமே 2 வேறுபட்ட மலர்களையோ இல்லை 3 வேறுபட்ட மலர்களை தோற்றுவிக்கும். அவ்வாறு தோற்றுவிக்கப்படும் மகரந்தாள் வட்டம் சூலக வட்டம் வேற மாதிரி இருக்கு. இங்கே நீங்களே கண் கூட பார்க்கலாம். இங்கே மகரந்தாள் வட்டம் சின்னதாக இருக்குது, சூலக வட்டம் பெருசாக இருக்குது. இங்கே மகரந்தாள் வட்டம் அது பெருசாக இருக்குது, சூலக வட்டம் சின்னதாக இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த இதே வைஸ் வர்ஸா இந்த பார்த்தீங்கன்னா இதில் வேரியேஷன் தெரியுதா? இங்கே வந்து சூலகத்தண்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூலகத்தண்டு நீண்டு இருக்குது, இங்கே சூலகத்தண்டு சராசரியாக இருக்குது, இங்கே சூலகத்தண்டு குட்டையாக இருக்குது. அப்போ நீண்ட சூலகத்தண்டு, இயல்பான சூலகத்தண்டு மற்றும் குட்டையான சூலகத்தண்டு இங்கே வேரியேஷன் இருக்கா? ஸோ இந்த அமைவு முறையும் என்ன செய்யுமா இந்த தன்மகரந்த சேர்க்கையை தடுக்குன்னு சொல்கிறான். இங்கே இரு சுலகத்தண்டு தன்மை அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம். இதில் இந்த பிரேமலா தாவரம் இதுக்கு உதாரணம் கேட்பான். இரு சுலகத்தண்டு தாவரத்துக்கு உதாரணம் பிரேமலா தாவரம். அப்போ அந்த பிரேமலா தாவரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையான மலர்கள் தோற்றுவிக்கும் தாவரம். அதில் வந்து ஒரு மலரில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட சுலகத்தண்டு குட்டையான மகரந்தம், அதே போல் இது குட்டையான சுலகத்தண்டு நீண்ட மகரந்தம். அப்போ இந்த மகரந்தம் என்ன செய்யுமா, இந்த மலரோட மகரந்தம் இந்த சூலகமுடியை மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, எஸ் மகரந்த சேர்க்கையோட செய்ய முடியும். ஏன்னா சேம் டிஸ்டன்ஸு, சேம் அந்த உயரம். அதே போல் இந்த மலரோட இந்த மலரோட மகரந்தமானது இந்த சூலகமுடியைத்தான் என்ன செய்ய முடியும், முதிர்ச்சியோட மகரந்த சேர்க்கையோட செய்ய முடியும். சரிங்களா? சேம் அந்த மலரில் என்ன நடக்க வாய்ப்பில்லை, தன்மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பில்லை. ஓகே, அடுத்து இதில் வந்து இதை வேறுபாடு எப்படி சொல்கிறான்னு நடக்க, இந்த நீண்ட மகரந்தம் நீண்ட சுலகமுடி குட்டை மகரந்தனா ஊசிக்கண் மலர்னும், இந்த குட்டை சுலகத்தண்டு நீண்ட மகரந்தம் வந்து ஊசி மலர்னு சொல்கிறான். சரிங்களா? ரைட். அப்போ அடுத்து 3 சுலகத்தண்டு தன்மை பார்க்குறோம். எடுத்துக்கிட்ட லைத்திரம் அப்படிங்கிற தாவரத்தில் இது காணப்படுது. 3 சுலகத்தண்டு தன்மை எங்கே காணப்படுது? லைத்திரம் தாவரத்தில் காணப்படுது. இது பார்க்கலாம். இதில் சூலகத்தண்டு மற்றும் மகரந்தாள் நீளத்தை பொறுத்து தாவரம் 3 வகையான மலர்களை தோற்றுவிக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இது இது வந்து நீண்ட சூலக தண்டுடைய மலர், இது இயல்பான இந்த இடத்துல ஏதோ சூலகமுடி. அப்போ இயல்பான சூலக தண்டுடைய மலர், குட்டையான சூலகத்தினுடைய மலர். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே மகரந்தாள் வட்டம் பாருங்களேன் வேறுபட்டு காணப்படுது. ஒரு குறிப்பிட்ட மகரந்தாள் நீளமாகவும் குறிப்பிட்டது ஒரே மலரில் என்ன இருக்குது, சின்னதாக இருக்கும், சிறியதாக காணப்படுது. சேம் இங்கே என்னதுப்பா, இப்போ அப்போ இயல்பான மகரந்தம் குட்டை மகரந்தம், நீண்ட மகரந்தம் குட்டை மகரந்தம், நீண்ட மகரந்தம் இயல்பான மகரந்தம் வேறையாக இருக்கா? அப்போ ஸோ இங்கே நல்ல கவனிங்க, இந்த இதில் ஈஸியாக கொடுத்துருப்பான். இங்கே மலரோட சூலகமுடி, இந்த ஒரு மலரோட சூலகமுடி வச்சுக்கிறோம். முதல் மலரோட சூலகமுடி, இந்த சூலகமுடியை எந்த மகரந்தம் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை செய்ய முடியும்னு பாருங்கன்னா, இந்த 2வது மலர் ப்ளஸ் 3ஆம் மலர். கரெக்டாக? இந்த 2வது மலரோட மகரந்தம் இதை மகரந்த சேர்க்கை செய்ய முடியும். சேம் 3ஆம் மலரோட மகரந்தம் மகரந்த சேர்க்கை செய்ய முடியும். அப்போ ஒரு மலரோட சூலகமுடியை மற்ற 2 மலர்களோட மகரந்தம் மகரந்த சேர்க்கையோட செய்ய முடியும். புரியுதா? அதே போல் இங்கே பாருங்கள், இந்த மலரோட சூலகமுடியை என்ன செய்யலாமா, இந்த மற்ற 2 மலர்கள் முதல் மற்றும் 2வது மலரோட இந்த 2 மகரந்தமும் இந்த 3ஆம் மலரோட சூலகமுடியை என்ன செய்யலாமா, மகரந்த சேர்க்கையோட செய்ய முடியும். புரியுதா நான் சொல்கிறது? ரைட். ஸோ அதே போல் இங்கே கொடுத்துருக்கான், இந்த மகரந்தம் இந்த 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 மலரோட சூலகமுடியை என்ன செய்யலாமா, மகரந்த செய்ய முடியும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ முதல்
அந்த இரண்டாவது மலர் மூன்றாம் மலரோட மகரந்தம் முதல் மலரோட சூலக முடியையும், அடுத்து இந்த முதல் இரண்டு மலரோட மகரந்தம் மூன்றாம் மலரோட சூலக முடியையும் மகரந்த சேர்க்கையுற செய்கின்றது. ஸோ இதுக்கு தான் மாற்று சூலகத்தின்ற தன்மை, குறிப்பாக 3 சூலகத்தின்ற தன்மை காணப்படக்கூடிய தாவரங்களில் எவ்வாறு இந்த அயல்மாறு சேர்க்கை நடைபெறுகின்றது என்பதை விளக்கக்கூடிய படம். இதுக்கு உதாரணம் லைத்ரம். கடைசியா தன் மலட்டுத்தன்மை, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, தன் ஒவ்வாத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு உதாரணம் அபுட்டிலான் அப்படின்னா துத்தி, ரெண்டாவது ஃபேசிஃப்ளோரா அப்படிங்கிற 2 தாவரங்களும் இதுக்கு உதாரணம். இதில் இந்த தாவரங்களில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். எஸ், இந்த தாவரங்களில் ஃபேசிஃப்ளோரா அபுட்டிலானா கொடுக்கல, ஆனால் சொல்கிறேன் பாருங்கள். சில தாவரங்களில் ஒரு மலரோட மகரந்த துகள் அதே மலரின் சூலக முடியை அடைந்தாலும் அதனால் முளைக்க இயலாது அல்லது முளைப்பது தடுக்கப்படும். இந்த அபுட்டிலான்லேயும் சரி, இந்த ஃபேசிஃப்ளோராலையும் சரி, இதுலேயும் இருபால் மலர் தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே இருபால் மலர் தான் இருக்குது, இருபால் மலராக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அபுட்டிலானோட மகரந்தம் வெடித்து மகரந்தம் வெளியே வந்தால் அதே மலரோட சூலக முடியில் போய் உட்காரும், அமரும். ஆனாலும் அந்த மகரந்த துகள் இந்த இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த மகரந்தம் இருக்குன்னு வச்சுக்கலேன், என்ன செய்யலாமா, வெடித்து இந்த சூலக முடியில் உட்காருன்னு வச்சுக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் என்ன செய்யாதான், முளைக்க முடியாது. எப்படி முளைக்கணும்னது, இந்த மகரந்த துகள் இந்த சூலக முடியில் உட்காரும்போது என்ன செய்யணுமா, அதை இந்த சூலக முடியில் சுரக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் என்ன செய்யுதான், ஒரு வேதிப்பொருள் என்ன செய்யுமா, அந்த வளர்வதை தடுத்து விடுமாம். ஸோ இதன் காரணமாக இதன் காரணமாக அந்த மகரந்த துகள் இந்த சூழ்முடியில் விழுந்து முளைச்சு மகரந்த குழாயை உருவாக்க முடியாமல் மலட்டுத்தன்மையாக மாறிடும் அந்த மகரந்த துகள். சரிங்களா? அப்போ இந்த ஒரே மலரில் இருபால் மலராக இருந்தாலும் அதனுடைய மகரந்த துகள் இந்த சூலக முடியில் விழுந்து முளைக்காது. காரணம் என்ன, இந்த சூலக முடிகளில் சுரக்கப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு வேதிப்பொருள் தான் இதை தடை செய்யுது. சரிங்களா? இதோட வளர்ச்சியை தடுத்து விடுது. அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலர்லேருந்து வருதா, இந்த மலரோட மகரந்த துகள் என்ன செஞ்சலாம், முளைக்கலாம். அப்போ அந்த வேதிப்பொருளாக சுரக்காது. இது செல்ஃப் ரெஜிஸ்டன்ட் கூட சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வாத்தன்மை. சில ஒவ்வாத்தன்மை சொல்கிறான், இதை ஒவ்வாதத்தன்மை கூட சொல்லலாம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டினா தன் மலட்டுத்தன்மை, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா அந்த தன் ஒவ்வாத்தன்மை. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கையை பொறுத்த மட்டும் முகவர்கள் தேவை கிடையாது. ஆனால் அயல் மகரந்த சேர்க்கைக்கு கண்டிப்பாக இந்த மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் அவசியம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறான், மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் சொல்கிறான். இங்கே மகரந்த சேர்க்கை எதன் மூலமாக நடைபெறுது, அதன் அடிப்படையில் இதை 2 வகையாக பிரிக்கிறான். அது எந்த மாதிரியான முகவர்கள் மூலம் நடக்கும் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறான். ஒன்று உயிரிலி முகவர்கள், அதாவது ஏபேட்டிக் ஏஜென்ட்ஸ். இரண்டாவதாக உயிரி முகவர்கள், அதாவது பயாட்டிக் ஏஜென்ட்ஸ். இதில் இந்த 2வது வகையான உயிரி முகவர்கள் மூலம்தான் அதிக அளவில் அயல்மகரந்த சேர்க்கை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உயிரிலி முகவர்களை பார்க்கலாம், அதாவது ஏபேட்டிக் ஏஜென்ட்ஸ். இந்த ஏபேட்டிக் ஏஜென்ட்ஸ் அல்லது உயிரிலி முகவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 பிரிவாக பிரிக்கிறான். ஒன்று காற்று மகரந்த சேர்க்கை, அதாவது அனிமோஃபிலி. இரண்டாவதாக நீர் மகரந்த சேர்க்கை, அதாவது ஹைட்ரோஃபிலி. எந்த தாவரங்களெல்லாம் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையுதோ அதுக்கு பேர் காற்று மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்கள். எந்த தாவரங்கள்லாம் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதோ அதெல்லாம் நீர் மகரந்த சேர்க்கை வரும் மலர்கள் சொல்லப்படுது. ரைட். அடுத்தபடியாக உயிரி முகவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது அடிப்படையில் 2 கொடுக்குறான். ஒன்று விலங்கு மகரந்த சேர்க்கை, அதாவது ஜூஃபிலி. இரண்டாவதாக பூச்சி மகரந்த சேர்க்கை, அதாவது எண்டமோஃபிலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த உயிர் காற்று மகரந்த சேர்க்கைனா என்ன, அதனோட பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம
இந்த காற்று மகரந்தச்சேர்க்கை என்னன்னு பார்ப்போம். பொதுவாக காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்கள் காற்று மகரந்த சேர்க்கை மலர்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது அனிமோஃபில்லஸ். இது எந்த மாதிரி இடங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக வீசக்கூடிய பகுதிகளில் இந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்கள் காணப்படுது. எனவே இந்த முறையில் ஒரு மலரிலிருந்து மற்ற மலருக்கு மகரந்தோல் கடத்தப்படும் போது சில சமயம் என்ன செய்யலாமா, அந்த குறிப்பிட்ட ஒரு மலரை சென்றடையாமல் அதிக அளவில் வீணடிக்கப்படுதான். எது வீணடிக்கப்பட? மகரந்த துகள்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன செய்யும், அதிக அளவு மகரந்தத்தை இந்த காற்று மகரந்த சேர்க்கை அடையக்கூடியதாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்து இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்டது கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டது கொடுத்துருக்காங்க. ஒன்று புற்கள், இரண்டாவது கரும்பு, அடுத்து மூங்கில், அடுத்து தென்னை, பனை மற்றும் சோளம். பெரும்பாலும் இந்த உருவித்திலை தாவரங்கள் இதில் இடம்பெறுது. சரிங்களா? புற்களாக இருக்கட்டும், கரும்பு, மூங்கில், தென்னை, இந்த மாதிரி இதெல்லாம் உருவித்திலை தாவரங்களில் இடம்பெறக்கூடியது. அப்போ இந்த தாவரங்கள்லாம் என்ன இருக்கா, இந்த காற்று மகரந்த சேர்க்கை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த பகுதிகளில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காற்று மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்களில் என்னென்ன பண்புகள் காணப்படும். இது உங்களுக்கு 5 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸி படிச்சுக்கலாம். இதெல்லாம் கீவேர்ட்ஸாக தான் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், மலர்கள் தொங்கு, அதாவது பெண்டுலஸ், தொங்கு கதிர், அதாவது கேட்கின், அடுத்து கதிர், அதாவது ஸ்பைக். ஸோ இந்த மாதிரியான 3 வகையான மஞ்சரி தான் பொதுவாக காணப்படும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த மஞ்சரினே சொல்லிட்டான். அப்போ மஞ்சரினா மலர்களில் தொப்பு. இந்த மஞ்சரி அச்சு நீண்டு மலர்கள், அதில் உள்ள மலர்கள் என்ன செய்யுமா, இலைகளுக்கு மேலே நீண்டு காணப்படும். என்ன பர்பஸ் கண்டு இப்படி நீண்டு காணப்படுது அப்படின்னா, அந்த காற்றில் அடித்து வரக்கூடிய அந்த மகரந்த துகள்களை அந்த ஈஸியாக நடக்க கேப்சர் பண்ணுறதுக்காண்டி, பிடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மஞ்சரியோட ஆட்சி நீண்டு அந்த மஞ்சரியில் உள்ள மலர்கள் இருக்கு இல்லையா, அது இலைகளுக்கு மேல் நீட்டி காணப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து, இந்த பூவிதழ்கள் இன்றியோ அல்லது மிகவும் குன்றியோ காணப்படும். ஏன் இந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறா அப்படின்னாக்கா, பூவிதழ்கள் இன்றியோ அல்லது மிகவும் குன்றியோனா, இது காரணம் இந்த காற்று மகரந்த சேர்க்கை என்ன தேவையில்லை, பூவிதழ் அவ்வளோவா பிரைட்டாக இருக்கணும், இல்லை பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. எதில் பூவிதழ்கள் நல்ல அழகான வண்ணத்தோட நல்லா பெருசாக இருக்கணும்னா, அந்த பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை அல்லது பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களுக்கு தான் அந்த மாதிரியான பண்புகள் இருக்கணும். இதுக்கு அவசியம் இல்லை. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து, மலர்கள் சிறியவை, தெளிவற்றவை, நிறமற்றவை, மனமற்றவை மற்றும் பூந்தேன் சுரக்காதவை. இப்போ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக எதுக்கு சூட் ஆகும்னு கேட்டாக்கா, பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு சூட் ஆகும். அது எப்படி இருக்கும், மலர்கள் பெரியவை, தெளிவானவை, நிறமுடையவை, மனமுடையவை, பூந்தேன் சுரப்பவை, இந்த பாயிண்ட்லாம் அங்கே வரும். ஆனால் அதுக்கு அப்படி எதிர்மாறாக இங்கே கொடுத்துருக்கான். என்னது, சிறியவை, தெளிவற்றவை, நிறமற்றவை, மனமற்றவை. ஏன்னா காற்றுக்கு என்னென்னு கேட்டாக்கா, அந்த மாதிரி நிறமோ மனமோ தெரியாது. ஏன்னா ஒரு உயிரிலி தான், அந்த உயிரிலி காரணி தானே இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். ரைட். அப்போ சின்ன மலர் அப்படின்னா, சின்ன மலராக இருந்தாலும் கூட்டமாக இருக்கும். இங்கே அதான் முக்கியம். கூட்டமானா இட் மீன்ஸ் மஞ்சரியாக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து, மகரந்த தாள்கள் எண்ணற்றவை. என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு மகரந்தத்தாள் எடுத்து செல்லப்படும் போது அதிகமாக இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு, அந்த காரணத்துக்காண்டி அதிகமான மகரந்தத்தை இது உற்பத்தி செய்தான். அடுத்து, மகரந்த கம்பிகள் நீண்டவை, வெளிநோக்கி வளைந்தவை, மகரந்த பை சுழலக்கூடியவை. ஏன்னா காற்றில் சுழலக்கூடியவை இருந்தால் தான் காற்றில் ஈஸியாக என்ன செஞ்சிடும், அடிச்சுட்டு போகும் அந்த மகரந்த துகள்கள். சரிங்களா? அடுத்து, இந்த மகரந்த சேர்க்கைக்காண்டி காத்திருக்கக்கூடிய சூழ்களின் எண்ணிக்கை ஒப்பிடும்போது மகரந்த பைகள் மிக அதிக அளவு மகரந்த துகளை உண்டாக்கும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சூழ்கள் எண்ணிக்கையை விட மகரந்த சேர்க்கை அந்த மகரந்த பைகள் உற்பத்தி செய்யக்கூடிய மகரந்த துகள்கள் அதிக அளவு இருக்குமா. இது எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டாக்க, அந்த மகரந்த துகள்கள் இந்த மகரந்த துகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸே கேட்பான். அதாவது பண்புகளை சொல்லுவாங்க. மிகச்சிறிய, உலர்ந்த, எடை குறைவான மகரந்த துகள்கள்
எந்த மகரந்த சேர்க்கையில் காணப்படும், எந்த வகை மகரந்த சேர்க்கையோட பண்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு எழுதணும். என்னது? காற்று மகரந்த சேர்க்கை. ஏன்? எடை குறைவாக இருக்கணும், உலர்ந்தவையாக இருக்கணும், மிக சிறியவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எளிதாக ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் காற்று. அது உங்கள்கிட்ட அதிக வெயிட்டாக இருந்தால் அது அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால தான். எனவே இவை காற்றின் மூலம் நீண்ட தொலைவிற்கு எடுத்துச்செல்ல இயலும்னு சொல்கிறான். அடுத்து சில தாவரங்களில் இப்போ அது இது ஒரு ஒன்வேர்டு கேட்பான். பின்னர் எந்த தாவரங்களில் மகரந்த பைகள் பலமாக வெடித்து மகரந்தூளை வெளியேற்றுகின்றன சொன்னால் அது ஒரு ஒன்வேர்டு. நீங்கள் டக்குன்னு என்னன்னா அர்டிகான்னு எழுதணும். அர்டிகா தாவரத்தில் தான் பலமாக வெடித்து மகரந்தூளை காற்றில் வெளியேற்றுகின்றன அப்படின்னு. ஓகே, ரைட். அடுத்து இந்த மகரந்தூளை பாட்டு சூலக முடி அப்படின்னு சொல்லும்போது இதில் எப்படி இருக்கலாம்? பெரியதாகவும், அதாவது மிகப்பெரியதாகவும், துருத்தி கொண்டும், சில நேரங்களில் கிளைத்தும் காணப்படும். அப்புறம் இறகு போன்றும். ஏன் இந்த மாதிரி மிகப்பெரியதாகவும், துருத்தி கொண்டும், கிளைத்தும், இறகு போன்றும் காணப்படுதுன்னா, காற்றில் மிதந்து வரக்கூடிய அல்லது எடுத்து வரக்கூடிய இந்த மகரந்த துகள்களை பிடிப்பதற்கு ஏற்ப உள்ள தகவமைப்பு தான் நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும். மிகப்பெரிய, துருத்தி கொண்ட மற்றும் கிளைத்த, இறகு போன்றது. ஸோ சூளை பொறுத்தளவில் பொதுவாக ஒரே ஒரு சூள் தான் உள்ளே காணப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சில தாவரங்களில் பார்த்திங்கன்னா புதிய இலைகள் தோன்றுவதற்கு முன்னாடியே மலர்கள் உருவாகுதான். இதனால் அது ஏற்கனவே ஒரு மரத்தில் நல்ல ஒரு இலைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த புதிய இலைகள், தளிர் இலைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே மலர்கள் உருவாயிருமா? என்ன காரணம்னு கேட்டாக்க, அப்படி ஒருவேளை இந்த புதிய இலைகள், மலர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாச்சுன்னா அந்த மகரந்த துகள்களில் இந்த இலை, அதனால் இந்த மகரந்த துகள்கள் இலைகளின் இடையூறின்றி எளிதாக எடுத்து செல்ல இது ஒரு வாய்ப்பாக கருதப்படுது. சரிங்களா? அடுத்து இந்த காற்று மகரந்த சேர்க்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மக்காச்சோளத்தில் மகரந்த சேர்க்கை, அதாவது ஜியாமைஸ். இது மக்காச்சோளத்தோட பேர், ஆங்கில பெயர். அப்போ ஜியாமைஸில் பார்த்திங்கன்னா என்னது, இந்த மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த தாவரம் ஆண் பெண் மலர்களுடைய ஒருபால் மலர்கள் கொண்டது. நல்லா கவனிக்கணும். ஆண் பெண் மலர்களுடைய ஒருபால் மலர் தாவரம். இங்கே ஏன் இந்த சொல்கிறான் மொனேசியஸ் யூனிசெக்சுவல் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த தாவரத்தை பார்க்கும்போது ஆண் மலர்கள் மேலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆண் மலர்கள் அந்த தாவரத்தை நுனிப்பகுதியிலும் அந்த பெண் மலர்கள் பக்கவாட்டில் காணப்படுது. பார்த்துருக்கீங்களா? இதுதான் பக்கவாட்டில் காணப்படுது. இங்கே இந்த பெண் மலரோட ஒரு பகுதி தான் இங்கே பாருங்களேன். சரியா? ரைட். இதில் இந்த ஆண் மஞ்சரிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்கா கதிர்குஞ்சம் என்றும், பெண் மஞ்சரிக்கு என்னென்னா கதிர்னு பேர் கொடுக்குறான். இங்கே வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இந்த மகரந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த துகள்கள் மக்காச்சோளத்தில் உருவாகக்கூடிய அந்த மகரந்த தாள்களும் சரி, இந்த மகரந்த துகள்களும் சரி அளவில் பெரியவை, அதிக எடையுள்ளவை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த காற்றினால் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களில் பேசிக்கான கேரக்டர் என்ன சொன்னீங்க நீங்கள் முன்னாடி? அளவில் சிறியவை, உலர்ந்த தன்மையுடையவை அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்தால் தான் எளிதாக எடை குறைவானவை, இந்த விஷயங்கள் காணப்பட்டால் தான் எளிதாக எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இது ஒருபால் மலர் தாவரம் அப்படின்னு சொல்கிறான். ஒருபால் மலர்கள் காணப்படக்கூடிய தாவரம். ஆண் இனப்பெருக்கருக்கும் பெண் இனப்பெருக்கருக்கும் ஒரே தாவரத்தில் இருக்கும், ஆனால் அது அமைந்துள்ள இடங்கள் வேறுபடும். சரிங்களா? மொனேசியஸ். அப்போ இங்கே மேலேருந்து கீழே விடணும், அவ்வளோதான். கொஞ்சம் அப்போ பாருங்கள், இங்கே என்ன செய்யுதுன்னா மெல்லிய காற்றினால் எடுத்து செல்ல முடியாதவை அப்படின்னு சொல்கிறான். எனினும் காற்றால் ஆண் மஞ்சரை அசைக்கப்படும் போது, ஆண் மஞ்சனானது கதிர்குஞ்சம் காற்றால் அசையும் போது என்ன நடக்குமா, இந்த மலரில் உள்ள மகரந்த துகள் கீழ் நோக்கி விழும். இந்த அளவு தான் விழுகும்போது இங்கே என்ன பண்ணும், இந்த பக்கவாட்டில் உள்ள இந்த சூலக முடியை அது எளிதாக சென்றடைய முடியும். அதாவது பெண்மஞ்சரியான கதிரை சென்றட முடியும். அப்போ பெண்மஞ்சரியோட மலர்களில் பார்த்தோம்னா இந்த சூலக முடி அதோட அளவு கூட உங்களுக்கு கேட்கலாம்ப்பா, உன்னோட 23 சென்டிமீட்டர் அளவு சூலக முடியோட அளவு காணப்படுது. இது மேலும் இலைகளை தாண்டி அவற்றுக்கு மேல் நீண்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலைகளை தாண்டி நீண்டு காணப்படும் சொல்கிறான். இது இந்த
அப்போ என்ன ஆகும், இந்த கதிர்குஞ்சம் எனப்படக்கூடிய ஆண் மஞ்சரிலிருந்து விழக்கூடிய மகரந்த துகள்களை இந்த சூலக முடிகள் எளிதாக பற்றிக்கொள்ள முடிகின்றது. ஓகேவா? என்ன காரணம், இந்த அளவு பெரிய அளவில் இலைகளுக்கு வெளியே நீட்டி கொண்டுறதுனால இது விழும்போது எளிதாக வந்து என்ன பண்ணிடும், இதில் விழுந்துடும். இங்கே வந்து படத்தில் இப்படி கொடுத்துருக்கான், ஆனால் மெச்சூர் ஆகும்போது நல்லா வெளியில் வந்து நிற்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த உயிரிலி முகவர்களில் நீர் மகரந்தச்சேர்க்கையை பார்க்கலாம். அதாவது ஹைட்ரோஃபிலி. பொதுவாக வந்து இங்கே மகரந்த துகள்கள் வந்து நடக்க நீரின் மூலம் சூலகமுடைய சென்றடையும் நிகழ்வுக்கு நீர் மகரந்தச்சேர்க்கைன்னு சொல்லலாம். அப்போ இந்த நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கான், ஹைட்ரோஃபிலஸ் அல்லது நீர் மகரந்த சேர்க்கை இரு மலர்களும் பேர் கொடுத்துருக்கான். அப்போ நீர் மகரந்த சேர்க்கைன்னா என்ன, மகரந்த துகள்கள் நீரின் மூலம் சூலகமுடைய சென்றடையும் நிகழ்வு நீர். அந்த நீர் மகரந்த சேர்க்கை மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்களுக்கு என்ன பேர், நீர் மகரந்த சேர்க்கை இரு மலர்களும் பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாக்கா வேலிஸ்னேரியா மற்றும் ஹைட்ரலா அப்படிங்கிற 2 தவிர ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இது தவிர அப்போ எல்லா தாவரத்துலையும் நீர் தாவரத்தில் நீர் மகரந்த சேர்க்கை நடக்குமா அப்படின்னா இல்லை. இங்கே கொடுத்துருக்கான் ஐகார்னியா மற்றும் நீரள்ளி, அதாவது ஐகார்னியா பிஸ்டியான்னு சொல்லலாம் நீரள்ளி. அப்போ அந்த 2 தாவரங்களில் பிஸ்டியான்னு சொல்லலாம் நீரள்ளியை. அப்போ அந்த 2 தாவரங்களும் நீர்வாழ் தாவரமாக இருந்தாலும் அதில் காற்று மூலமோ அல்லது பூச்சிகளின் மூலமாக தான் என்ன செய்யுது, அந்த மகரந்த சேர்க்கை நடக்குது. சரிங்களா? அப்போ எல்லா நீர் தாவரத்துலேயும் நீர்நாள் மட்டுமே மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் மகரந்த சேர்க்கையில் 2 வகையை பிரிக்கிறான் ஃபர்தராக. ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா நீர் மேல் மகரந்த சேர்க்கை, அதாவது எப்பி ஹைட்ரோஃபிலி. இரண்டாவது நீர் உள் மகரந்த சேர்க்கை, தட் இஸ் ஹைப்போ ஹைட்ரோஃபிலி. எப்பினா மேலே, ஹைப்போனா கீழே. சரிங்களா? ரைட். இப்போ அந்த நீர் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கான். அதில் வந்து அந்த நீர் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த அதில் 2 வகை இருக்குது சொன்னோம் இல்லையா, நீர்மேல் மகரந்த சேர்க்கை, நீர் உள் மகரந்த சேர்க்கை. இப்போ இந்த நீர் மேல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் அப்படிங்கிற வேலிஸ்னேரியா ஸ்பைராலிசிஸ். நல்லா கவனிங்க, வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வேலிஸ்னேரியா தாவரம். சரி, இங்கே பார்க்கணும். இங்கே சொல்லும்போது இந்த வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இந்த தாவரம் நீரில் மூழ்கி வேரூன்றி வளரும் நன்னீர் வாழ் ஒருபால் தாவரம். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான், நன்னீர் வாழ் ஒருபால் தாவரம். ஒருபால் மலர் கொண்ட தாவரம், ஒருபால் தாவரம் சொல்லியிருக்கான். அப்போ இங்கே என்ன டைஜியஸ்னா என்ன மீனிங்னா, ஆண் மற்றும் பெண் தாவரங்கள் தனித்தனியாக காணப்படுது. அதனால தான் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், ஒருபால் தாவரம். ஒருபால் மலர் கொண்ட தாவரம் கிடையாது, ஒருபால் தாவரம். சரியா? இங்கே மக்காச்சோளம் பார்த்தா அது என்னது, ஒருபால் தாவரம். ஒருபால் மலர் கொண்ட தாவரம், இது ஒருபால் தாவரம் தான், டைஜியஸ். பாருங்க, இங்கே பெண் தாவரங்கள் தனிமலர்களை மகரந்த சேர்க்கைக்கு ஏதுவாக நீரின் மேற்பரப்பு வரை கொண்டு செல்ல நீண்ட சுருள் போன்ற காம்பை பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்கான். அப்போ இது எது ஆண் தாவரம் பெண் தாவரம்? இந்த தாவரம் பெண் தாவரம், இந்த தாவரம் பெண் தாவரம், இந்த தாவரம் ஆண் தாவரம். பாருங்க, இந்த பெண் தாவரத்தில் ஒரு குறிப்பிட்ட தண்டு பகுதி மாத்திரம் பாருங்களேன், ஒரு சுருண்டு இந்த பெண் மலர்களை, அதாவது சூலகத்தை மேலே கொண்டு செல்வதற்கு ஏதுவாக வளைந்து சுருண்டு காணப்படுதா? ஓகே. அதே போல் இங்கே ஆண் மலர்களில் வந்து நடக்க கீழே அந்த பக்கவாட்டில் மஞ்சரி காணப்படுது. இந்த இடத்துல இது ஆண் மஞ்சரி. இங்கே என்ன ஆகுனா, இந்த ஆண் மஞ்சரியானது முதிர்ச்சி அடையும் போது இந்த மஞ்சரில் உள்ள மகரந்த துகள்கள் அந்த மஞ்சரிலிருந்து பிரிந்து நீர்ப்பரப்பின் மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இந்த நீர்ப்பரப்பில் மிதக்கின்ற இந்த மகரந்த துகள்கள் இந்த சூலக முடி, இந்த நீர்ப்பரப்புக்கு மேலே அல்லது நீர்ப்பரப்பை ஒட்டி நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்த குழிந்த கிண்ணம் போன்ற அகன்ற பகுதியுடைய இந்த அமைப்பு பக்கத்தில் வரும்போது, அதாவது இந்த குழிந்த கோப்பை சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த குழிந்த கோப்பை வடிவ பரப்புக்கு அருகில் வரும்போது இந்த சூலகமுடியினால் இந்த மகரந்த துகள்கள் பிடித்து கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு இந்த மகரந்த துகள்கள் இந்த சூலகமுடியினால் பிடித்து கொள்ளப்பட்ட பின்னாடி வழக்கம் போல் என்ன நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். பின்பு இந்த சூலகமுடியை தாங்கியுள்ள
தாவரத்தோட பகுதி மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு சுருண்டு உள்ளே நீருக்கு அடியில் வந்துடும். சரிங்களா? அந்த மகரந்தொழில் பிடிப்பதற்காண்டி மட்டும்தான் என்ன செய்யும், சுருளிலிருந்து தளர்ந்து மேலே போய் நிற்கும். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிடும், மறுபடியும் இயல்பு நிலைக்கே சுருண்டுரும். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் இந்த வேலிஸ்னேரியா ஸ்பைராலிசிஸில் மகரந்த சேர்க்கை நீர் மேலே நடக்குது. சரியா? அடுத்து நீர் உள் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற சொல்கிறான். நீர் உள் மகரந்த சேர்க்கை ஹைப்போ ஹைட்ரோஃபிலி. இது பெரும்பாலும் நடக்க நீருக்கு உள்ளே நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. இந்த நம்ம வாலிஸ்னேரியா ஸ்பைராலிசிஸில் மாதிரி அந்த நேரத்துக்கு மட்டும் என்ன செய்யாது, அந்த பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகமுடி சுருள் தளர்ந்து மேலே நீருக்கு மேலே வராது. எல்லாமே இங்கே என்ன நடக்கும், நீருக்கு அடியில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொசிரா மரைனா மற்றும் செரட்டோஃபில்லம் இது மிகச்சிறந்த உதாரணம். இதுவும் ஒன்வேர்டில் கேட்பான், பார்த்துக்குங்க. நான் அதை சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இதை அந்த வேலிஸ்னேரியா ஸ்பைராலிசிஸ் சொல்லும்போது அது ஒரு நன்னீர்வாழ் தாவரம். இங்கே அப்படி கிடையாது. ஜொசிரா மரைனா பேராக இருக்கும். மரைனா அப்படின்னா கடல் நீரில் மூழ்கி வாழக்கூடிய ஒரு கடல் புல், சீ கிராஸ்ன்னு சொல்கிறான். அதை இங்கே மகரந்த சேர்க்கை நீருக்கு உள்ளதான் நடக்குது. இதனோட மகரந்த தோல்கள் நீண்டு ஊசி போன்ற ஒரு அமைப்பை கொண்டு காணப்படும். இவை நீருக்கு உள்ளேயே வெளியேற்றப்படும். ஆனால் நீர் மேலே மிதக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இவை கடல் நீரை ஒப்படுத்தி கொண்டிருக்கு. கடல் நீரை ஒப்படுத்தி கொண்டனால என்னன்னா, இது என்ன செய்யாதான், மேலே மிதக்க வாய்ப்பில்லை. என்ன செய்யுமா, அப்போ கடல் நீர் உள்ளேயே அது அந்த எந்த ஆழமாக இருந்தாலும், எந்த ஆழத்தில் அந்த தாவரம் இருக்கோ அந்த ஆழத்தில் எளிதாக மிதக்கும். மேலே மேற்பரப்புக்கு அது வராது. சரிங்களா? அப்போ இதனால் அங்கே உள்ள அந்த நீருக்கு உள்ளேயே இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். சூலகமுடி பருத்து நீண்ட அமைப்பை கொண்டு காணப்படும். இந்த மகரந்த துகள்கள் சூலகமுடி இடையே அந்த நீருக்கு உள்ளேயே தொடர்பு ஏற்பட்ட உடனே அந்த மகரந்த தாள்கள் சூலகமுடியினை சுருள் போன்று சுற்றி கொண்டு மகரந்த சேர்க்கை நடக்குதான். சரிங்களா? ரைட். இதான் நீருள் மகரந்த சேர்க்கை. உதாரணம் ஜொசிரா மரைனா மற்றும் செரட்டோஃபில்லம். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா விலங்கு மகரந்த சேர்க்கை. அதாவது விலங்கு மகரந்த சேர்க்கைனா என்னது, ஜூஃபிலின்னு சொல்கிறான். அப்போ விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அந்த நிகழ்வுக்கு என்ன பேர், விலங்கு மகரந்த சேர்க்கை. இந்த விலங்கு மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களுக்கு என்ன பேரா, விலங்கு மகரந்த சேர்க்கை உருவ மலர்கள், அதாவது சூஃபில்லஸ் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறான். பொதுவாக இத்தகைய மகரந்த சேர்க்கை எதனால் நடக்குது, விலங்குகள்லாம் இந்த இருக்கு இல்லையா, பறவைகள் மூலம் நடக்கலாம். சின்ன சின்ன வானம்பாடி பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் இருக்குது, தேன் சிட்டு, உசினி சிட்டு இந்த மாதிரி. அடுத்து வவ்வால்கள், சின்ன சின்ன வவ்வால்கள். அடுத்து பூச்சிகள். இந்த மாதிரியான விலங்கினங்கள் மூலம் நடைபெற்றால் அதுக்கு என்ன பேரா, விலங்கு மகரந்த சேர்க்கை. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் சொல்லும்போது அதிகமாக இந்த பூச்சிகள் மூலம்தான் நடக்குதா சொல்கிறான் அந்த மகரந்த சேர்க்கை, விலங்கு மகரந்த சேர்க்கையில். அதனால் அந்த பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகள் இந்த மகரந்த சேர்க்கைக்காக சிறப்பான தகவமைப்பை கொண்டு காணப்படும். கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் ஏன்னா தேனை உறிஞ்சி இருக்கக்கூடிய தகவமைப்பு, இந்த மாதிரி நிறைய தகவமைப்பு என்ன இருக்கும், அந்த பூச்சிகள்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து இதை தவிர பெரிய விலங்கினங்கள் அப்படின்னு சொல்ல போனால் பிரைமேட்ஸ், அதாவது லெமூர்கள்னு சொல்கிறான். அடுத்து மரப்பொந்து வாளிகள். அடுத்து ஊர்வனல் அப்படின்னா என்னென்னா ஜெக்கோபல்லிகள், அதாவது ரெப்டைல்ஸில் ஜெக்கோபல்லிகள், இதெல்லாம் சின்ன சின்ன உயிரினம். இதன் மூலமாகவும் மற்றும் ஓனான் இந்த மாதிரி உயிரினங்கள் மூலமாகவும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கான், இந்த விலங்கு மகரந்த நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறான். இதுவும் என்னதுமா இந்த மகரந்த சேர்க்கை முகவர்கள். இப்போ அடுத்து பறவை மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறான். இது கேட்பான், பறவை மகரந்த சேர்க்கைக்கு இப்போ பறவை மகரந்த டேஸ்ன்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பான். நீ இங்கிலீஷில் இருக்கா நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். அது ஆர்னித்தோஃபிலி. பறவை மகரந்த சேர்க்கை என்ன பேர், ஆர்னித்தோஃபிலி. இந்த பறவை மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய அந்த மலர்களுக்கு ஆர்னித்தோஃபில்லஸ்ன்னு பேர். இங்கே என்னென்ன தாவரங்கள்லாம் காமிக்கிறான்னா, ஒன்று எரித்ரைனா, ரெண்டாவது பாம்பாக்ஸ், மூணாவது சைஜியம் அண்ட் பிக்னோனியா மற்றும் ஸ்டெர்லிஜியா அப்படின்னு சொல்கிறான். இதில் நடக்க தாவரங்கள், இத்தனை தாவரங்கள், அதாவது பறவை மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள்
பாம்பாக்ஸ், சைஜைஜியம் அண்ட் பிக்னோனியா ஸ்டெர்லிட்ஜியான்னு சொல்கிறான். இந்த ஸ்டெர்லிட்ஜியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது சொக்கத்து பறவை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பறவைகள் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த தாவரங்களை சொல்லிட்டேன், எந்தெந்த தாவரங்கள்லாம் பறவை மூலம் மகரந்தச்சேர்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதே சமயம் எந்தெந்த பறவைகள்லாம் இந்த மகரந்தச்சேர்க்கையில் ஈடுபடுது அப்படின்னா ஒசினிச்சிட்டு, ஹம்மிங் பேர்டு, பூஞ்சிட்டு, தேனுண்ணி, இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இந்த பறவைகள்லாம் இந்த பறவை மகரந்தச்சேர்க்கையில் ஈடுபடுற சொல்கிறான். அதே போல் அந்த பறவை மகரந்த சேர்க்கையில் உள்ள சிறப்பு பண்புகள், அது இந்த பறவை மகரந்தச்சேர்க்கை நடக்குன்னா அந்த அந்த மலர்களில் என்னென்ன பண்புகள் இருக்கும், இந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, காற்று மகரந்தச்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, நீர் மகரந்தச்சேர்க்கை என்னென்ன. அதே மாதிரி இங்கே பறவை மூலம் மகரந்தச்சேர்க்கை மலர்களில் எந்தெந்த மாதிரி சிறப்பு பண்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா மலர்கள் பெருசாக இருக்கும். ஏன்னா சொல்லிட்டேன், பறவைகள் கொஞ்சம் பேசிக்காக சின்ன வண்டுகள் பூச்சிகளை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அப்போ அதனால் அளவில் பெருசாக இருக்கணும் மலர்கள். ரெண்டாவது, இந்த மலர்கள் வந்து குழல் அல்லது கோப்பை அல்லது தாலி வடிவமாக இருக்கணும். குழல் ஒரு டியூப் மாதிரியோ இல்லை ஒரு கோப்பை மாதிரியோ இல்லை தாலி வடிவம். இது வந்து தாலி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நீங்கள் இந்த வரலாறுல சொல்லுவாங்க அந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லிட்டு, அது மேலும் மேற்பகுதியும் அடிப்பகுதியும் சற்று குறுகியும் அந்த மத்திய பகுதி வந்துட்டாக்கா அகன்றும் காணப்படும். அதுக்கு தான் வந்துட்டாக்கா தாலி அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த பானையோடைய நீண்ட ஒரு நெற்களை அந்த காலத்தில் நெல்லை வந்து கொட்டிக்கக்கூடிய ஒரு இது பானை, அதான். சரிங்களா? அந்த தாலி வடிவமான சொல்கிறான். அடுத்து இங்கே மலர்கள் எப்படி இருக்குமா அப்படின்னாக்க நல்ல டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். என்ன அப்படின்னா சிவப்பு, ஆரஞ்சு சிவப்பு, அப்புறம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, நீலம், மஞ்சள், இந்த மாதிரி பல்வேறு பிரகாசமான நிறங்கள் காணப்படும். என்ன காரணம்? பறவைகளை ஈர்ப்பதற்காக. எதுக்கு? மகரந்தச்சேர்க்கைக்காண்டி. இங்கே மலர்கள் மணமற்றவை, ஏன்னா பூச்சிகளுக்கு தான் மனமுடையதாக இருக்கணும். இங்கே தேவையில்லை, பறவைகளுக்கு வந்து அந்த பிரைட் கலர் இருந்தால் போதும், அது ஸ்மெல் இருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பூந்தேனை சுரக்கணும், ஏன்னா அந்த பூந்தேனை எடுக்கிற கடையான வருது இல்லையா, பூச்சிகளுக்கு மாதிரி இதுக்கு இந்த குணம் பூந்தேனை சுரக்கணும், அதிக அளவு சுரக்கணும். அடுத்து ஏன்னா இந்த மலர்களுக்கு ஒரு இது பறவைகளுக்கு அந்த பூந்தேனும் ப்ளஸ் மகரந்த தூளும் தான் வந்து வெகுமதின்னு சொல்கிறான், ஒரு கிரெடிட் மாதிரி, அதுதான் உணவாக இருக்கலாம். சரியா? அடுத்து இந்த மலரோட பாகங்கள் எப்படி இருக்குங்கடாக்க தடித்தும் தோல் போன்று உறுதியாக காணப்படும். ஏன்? நிறைய சொல்லிக்கும் பறவைகள் மூலம் நடக்குது. ரொம்ப மெல்லிய பாகங்கள் வந்து மலரோட பாகங்கள் மெல்லிய தன்மை கொண்டு தான் ஈஸியாக கிழிஞ்சு போயிடும் இல்லையா? அதை தடுப்பதற்காண்டி தடித்தும் தோல் உறுதியாகவும் காணப்படுறா சார் அந்த மலரோட பாகங்கள். அப்போ மலரினை நாடி வரும் அந்த வலிமை மிக்க விருந்தாளிகள், அதாவது பறவைகளின் தாக்குதலை எதிர்கொள்ள மலர் இருக்கணும். சரியா? அடுத்து வௌவால் மகரந்த சேர்க்கை. ஸோ வௌவால் மகரந்த சேர்க்கை டேஸ் என்று அழைக்கப்படுறது சிராப்டிரோஃபிலி. இங்கே இருக்கு இல்லையா, சிராப்டிரோஃபிலி அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டாக்க எந்தெந்த தாவரங்கள்? கைஜீலியா ஆஃப்ரிக்கானா மற்றும் அடன்சோனியா டிஜிடேட்டா. இது வௌவால் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்களுக்கு உதாரணம் கைஜீலியா ஆஃப்ரிக்கானா, அடன்சோனியா டிஜிடேட்டா. இது ரெண்டு தாவரங்கள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வௌவால் மூலம் மகரந்தச்சேர்க்கை. பொதுவாக வௌவால்கள் உங்களுக்கு தெரியும் இரவு வாழ் உயிரிகள். இந்த வௌவால்கள் வந்து மகரந்தச்சேர்க்கை வரக்கூடிய தாவரங்களில் மலர்கள் பொதுவாக தனித்து காணப்படலாம் அல்லது கொத்தாக இலைகள் மற்றும் கிளைகளிலிருந்து விலகியும் காணப்படும். அப்போ தெளிவாக தெரியணும். அப்போ தெளிவாக தெரிஞ்சாதான் வௌவால் அதை நாடி வந்து அதில் உட்காரும் போது மகரந்தச்சேர்க்கை நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இதில் உள்ள மஞ்சரி தண்டு, இந்த மலர்களில் காணப்படக்கூடிய அந்த மஞ்சரி தண்டு எப்படின்னாக்க நீண்ட மஞ்சரி தண்டாக காணப்படும். அதே போல் மலர்கள் மிகுதியான பூந்தேனை சுரக்கும். இந்த பறவைகள் மகரந்தச்சேர்க்கை மாதிரி தான். சரிங்களா? இந்த வௌவாலும் இந்த அதிகப்படியான பூந்தேனை சுரக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன இந்த பூந்தேன் தான் என்னது? இந்த வௌவால்களுக்கு வெகுமதி. சரி, இது குறிப்பாக அந்த அடன்சோனியா டிஜிடேட்டா பற்றி சொல்லியிருக்கேன். அந்த அடன்சோனியா டிஜிடேட்டாவில் மகரந்தச்சேர்க்கை எப்படி நடக்குதுன்னா, இந்த தாவரத்தில் மகரந்தத்தாள்களும் சுலக முடியும், மலர் உரைகளை தாண்டி நீட்டி காணப்படுமா. அடுத்து இந்த மகரந்தத்தாள்களை கொண்ட மலர்களை இது என்ன செய்யுமா, வௌவால்கள் மார்புடன் இறுக்கமாக பற்றி கொண்டு மலர்லேருந்து பூந்தேனை எடுக்கும். அப்போ அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், மாறுபட இருக்க பற்றினாலும் அந்த மலர்கள் சேதமடையாமல் இருக்கணும். அந்த பறவைகளோட தாக்குதலை, அந்த வௌவாலோட தாக்குதலை அது வந்து எதிர்கொள்ள மலர்.
சரிங்களா? அப்போ மகரந்த துகள்கள் கொண்ட மலர்களை வௌவால்கள் மார்புடன் இறுக்கமாக பற்றி கொண்டு மலரிலிருந்து பூந்தேனை எடுக்கும். அவ்வாறு செய்யும்போது இந்த வௌவாலோட மார்பில் என்ன செய்யுமா, எண்ணற்ற மகரந்த தோல்கள் ஒட்டிக்கொள்ளும். அந்த மகரந்த தோல்கள் ஒட்டிக்கொண்ட மகரந்த தோல்கள் அப்படியே அந்த வௌவாலோட மார்பில் ஒட்டியிருக்கோம் வச்சுக்கலையா, அது அந்த வௌவால் இந்த தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு பூந்தேனிற்காக அந்த நாடு செல்லும் இல்லையா இன்னொரு மலரை, அப்போ அந்த மலரோட சூலக முடியை எளிதாக சென்றடைதான். சரிங்களா? அடுத்து பாட்டை நம்மகிட்ட உலக மகரந்தச்சேர்க்கையில் நத்தை மூலம் மகரந்தச்சேர்க்கை. நத்தை மூலமாலாம் மகரந்தச்சேர்க்கை நடக்குமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பண்ண நடக்கா, மலக்கோஃபிலி. இதுவும் கேட்பான். நத்தை மூலம் நடைபெறக்கூடிய மகரந்தச்சேர்க்கை டேஸ் என்று அழைக்கப்படும் அப்படின்னா மலக்கோஃபிலி. நத்தைகள் மட்டுமா இல்லை, ஸ்லக்ஸ் எனப்படும் அட்டைகள் மற்றும் நத்தைகள் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்தச்சேர்க்கை நத்தை மகரந்தச்சேர்க்கை. இது ஒற்றுமா இருக்குது. இது வந்து சொல்லும்போது பொதுவாக எந்த குடும்பத்தில் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏரேசி குடும்ப தாவரங்களில் இது காமன். இது நத்தை மூலம் மகரந்தச்சேர்க்கை வந்து அப்படிங்கிறது பொதுவாக காணப்படும். அதே போல் இதில் வந்து அந்த நீர்வாழ் நத்தைகள் இருக்குல்ல, அந்த நீர் நத்தைகள் இருக்கு இல்லையா, வாட்டர் ஸ்னைல்ஸ். ஸோ இந்த நீர் நத்தைகள் பொதுவாக இந்த லெம்னா அப்படிங்கிற தாவரத்தில் மேலே ஊர்ந்து செல்லும்போது மகரந்தச்சேர்க்கை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நத்தைகள் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நல்லா உடம்பு வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும், நல்லா சாஃப்டாக. ஓகேவா? அப்போ ஊறும்போது அதோட உடலில் ஈஸியாக அந்த மகரந்தங்கள் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ அதில் ஊர்ந்து சொல்லும்போது அந்த இன்னும் ஒரு தாவரத்துலேருந்து மற்ற தாவரத்துக்கு ஊர்ந்து சொல்லும்போது இந்த மகரந்தச்சேர்க்கை நடக்க வாய்ப்பாக அமைகின்றது. உதாரணம் லெம்னா தாவரம். குடும்பம்னா ஏரேசி குடும்பம், தாவரம் லெம்னா தாவரம். அடுத்து நான் பார்க்கக்கூடியது பூச்சி மகரந்த சேர்க்கை. இதுதான் பூச்சி மகரந்த சேர்க்கை. ஓகே, பாருங்க, இந்த பூச்சி மகரந்த சேர்க்கைன்னு சொல்லும்போது இந்த பூச்சி மகரந்தச்சேர்க்கைன்னு சொல்லும்போது பொதுவாக இங்கே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பூச்சி மகரந்தச்சேர்க்கை அடையக்கூடிய மலர்கள் முக்கிய பண்புகள். அதுக்கு முன்னாடி பூச்சி மகரந்தச்சேர்க்கை அப்படின்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது பூச்சிகளின் மூலம் மகரந்தச்சேர்க்கை நடைபெறக்கூடிய அந்த மலர்கள் வந்து என்னண்டாக்கா பூச்சி மகரந்தச்சேர்க்கை ஒரு மலர்கள்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா எண்டோமோஃபிலி அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக அந்த இந்த பூச்சிகள் மூலம் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, சில எறும்புகள் மூலமாக நடக்கும். எறும்புகள் மூலம் நடந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்கா மிர்மிகோஃபிலி. இங்கே கொடுக்கல, நான் சொல்லிடுறேன். அப்போ பூச்சிகள் மூலம் மகரந்தச்சேர்க்கை ஏன்னா எண்டோமோஃபிலி. இதுவே இந்த பூச்சி அப்படிங்கிற இடத்துல எறும்பு மூலமாகவும் மகரந்தச்சேர்க்கை நடக்கும். அதுக்குரிய மிர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொல்லலாம். என்ன அப்படின்னா தேனீக்கள், அந்து பூச்சிகள். பூச்சின்னு சொல்லும்போது தேனீக்கள், அந்து பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், ஈக்கள், குளவிகள், வண்டுகள், இதெல்லாம் மகரந்தச்சேர்க்கைக்கு உதவக்கூடிய இன்ன பிற பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நான் மேலே சொன்ன அந்த அந்துப்பூச்சி, தேனீக்கள், பட்டாம்பூச்சி, ஈக்கள், குளவிகள், வண்டுகள், இதில் தேனீக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது இந்த மகரந்தச்சேர்க்கை நடைபெறக்கூடிய இந்த பூச்சி மகரந்தச்சேர்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த தேனீக்களை மொத்தம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க உலகில் வந்து பாதி விவசாயம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு வந்து இந்த தேனீக்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதில் இந்த மகரந்தச்சேர்க்கை தேனீக்களுக்கும் மகரந்தச்சேர்க்கைக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா அதிகமாக என்ன செய்தான் பூச்சி மகரந்தச்சேர்க்கையில் வந்து முக்கியமான ஒரு இதாக கருதப்படுறது தேனீக்கள் தான். அப்போ தேனீக்களை அழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக என்ன ஆயிருமா, உலகில் பாதி அளவு மகரந்தச்சேர்க்கை நடக்காமல் விவசாயம் பாதிக்கப்பட்டோம்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போ இந்த பூச்சி மகரந்தச்சேர்க்கை அடையக்கூடிய மலர்களோட பண்புகளை பார்க்கலாம். இது ஒரு 5 மார்க்காக கேட்கலாம்ப்பா. பாப்போம். இந்த மலர்கள் எப்படி இருக்கும்? மலர்கள் பொதுவாக பெரியதாக காணப்படும். மலர்கள் சிறியதாக இருந்தால் நெருக்கமாக அமைந்து அடர்த்தியான மஞ்சரியாக காணப்படும். சரிங்களா? எப்படி இருக்கான்? மலர்கள் பெரியதாக காணப்படுமா? ஒருவேளை சின்ன மலராக இருந்துச்சுன்னா அது நெருக்கமாக அமைஞ்சு மஞ்சரி மாதிரி இருக்குமா? ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து அஸ்தரேசி மலர்கள். என்னது மஞ்சரிக்கு உதாரணம். இங்கே நீங்கள் பார்த்த அஸ்தரேசினா சூரியகாந்தி குடும்பம். சூரியகாந்தி மலர் பார்த்துருக்கு இல்லையா, அது. அதே போல் அந்த தாத்தா பூன்னு சொல்லுவாங்க, ட்ரைடாக்ஸ் புர்கம்பன்ஸ், அதெல்லாம் வந்து அஸ்தரேசி குடும்ப தாவரங்கள். அடுத்து இந்த மலர்கள் வேறு எப்படி இருக்கும்? பூச்சி மகரந்தச்சேர்க்கைனா பிரகாசமான வண்ணங்கள், நல்ல பிரைட் கலர்
எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பூச்சிகளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாக்கா பாயின்செட்டியா மற்றும் போகன்வில்லா தாவரங்கள். போகன்வில்லா தெரியுமா? அது என்னென்னா காகிதப்பூ இதெல்லாம் சொல்லலாம். இதில் பொதுவாக நம்ம பூவில் என்ன பார்த்துருப்போம், அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே பூவடிச்சதில் கூட எங்கே சொல்கிறான், போகன்வில்லா அப்படிங்கிற காகிதப்பூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், பூவடிச்சதில் கூட என்ன இருக்கான், கலர்ஃபுல்லாக இருக்குமா, அதாவது நிறமுற்று காணப்படும். ஓகேவா? அப்போ நிறமோட காணப்படும் சொல்கிறான். அடுத்து இது வழக்கம் போல் மலர்கள் என்ன செய்யணும், மனமுடையவை. கண்டிப்பாக ஒரு மலர் வந்து பிரைட் கலராக இருக்கணும், அதே சமயம் நல்ல ஸ்மெல்லு வரணும், பூந்தேனையும் சுரக்கணும். இந்த மாதிரி பண்புகள்லாம் என்னது, இந்த பூச்சி மரஞ்சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்களில் காணப்படக்கூடிய பண்புகள்னு சொல்கிறான். ரைட். ஒருவேளை பூந்தேனை சுரக்கலை அப்படின்னா அந்த மலர், அப்போ அதில் நடக்கூடாதா? நடக்கலாம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, பூந்தேன் இல்லாட்டி அதிகமான மகரந்தாகணும். அப்போ தான் தேனீக்கள் அந்த மகரந்துள்ள உணவிற்காகவோ அல்லது தன்னோட தேன்கூட்டை உருவாக்கவோ பயன்படுத்தும். குறிப்பாக அந்த வேலைக்கார தேனீக்கள் தான் இதில் ஈடுபடுறா சொல்கிறான். ரைட். அடுத்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரந்த துகளும் பூந்தேனும் தான் மலரை நாடிபடும் விருந்தாளிக்கு வெகுமதி. விருந்தாளி அப்படிங்கிறது என்னது, நான் மேலே சொன்ன அந்த பூச்சிகள், அந்த பூச்சிகளாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சிகளாக இருக்கட்டும், வண்டுகளாக இருக்கட்டும், ஈக்களாக இருக்கட்டும். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த இன்னொரு விஷயம் சொல்கிறான், நல்ல மனம் அப்படிங்கிறது என்னென்னா துர்நாற்றமாக கூட இருக்கலாம் சில சமயம். துர்நாற்றம் அப்படிங்கிறது எப்போ, குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லும்போது ஈக்கள் மற்றும் வண்டுகள் வழி நடைபெறும் மகரஞ்சேர்க்கை அந்த மலர்கள் வந்து எப்படின்னா மகரந்த காரணிகளை ஈர்க்க என்ன செய்தான், துர்நாற்றத்தை பரப்புமா. அப்போ அந்த துர்நாற்றத்தை பரப்பும். இந்த ரஃப்லீசியா ஆரம் அப்படிலாம் சொல்கிறாங்க, அது வந்து பேரே பிணவாடை மலர்னு சொல்லுவாங்க. அந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி பூங்களை வந்து காமிப்பாங்க, இந்த மாதிரி இந்த வருடம் இந்த மாதிரி மலர் மலர்ந்துருக்கு ரஃப்லீசியான்னு சொல்லுவாங்க. ஒரு உலகின் மிகப்பெரிய மலரும் கூட சொல்லாத அந்த பெரிய லெவலில் இருக்கும், 4 அடி 5 அடி கூட இருக்கும் அந்த மலர். அது சுற்றளவு அதிகமாக இருக்கும். பெரிய மலர் ப்ளஸ் கிட்ட போக முடியாத வாடை அந்தளவுக்கு. அதுக்கு பேர் பிணவாடை மலர். ஒரு போனால் செத்து அந்த வாடை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குமா, பவுல்ட்ரி மாதிரி ஒரு மாதிரி பவுல் ஸ்மெல் அடிக்குமா. அதான் சொல்கிறான். ஓகேவா? பிணவாடை மலர் ரஃப்லீசியா ஆரம்னு சொல்லிட்டு. ரைட்ஸ். அப்போ அந்த இதெல்லாம் கண்டிப்பாக என்னது, ஈக்களும் வண்டுகளும் தான் மூலமாக தான் அதில் மகரஞ்சேர்க்கை நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து இன்னும் சில பண்பு சொல்கிறான், சாறு செல்களை கொண்ட சில மலர்கள்லேருந்து பூச்சிகள் துளையிட்டு சாற்றை உறிஞ்சி கொள்கின்றன. சில இதில் வந்து சாறு செல்கள், ஜூசி செல் இருக்குமா, நம்ம பார்த்துருக்கலாம். அது நம்ம பகுதிகளில் இங்கே என்ன காணப்படுது அப்படின்னா, இந்த தும்பை செடி இருக்குது. தும்பை செடி பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும் சின்னதாக. அதுலெல்லாம் வந்து இந்த வண்ணத்து பூச்சி குடிக்கும்போதுனா தன்னுடைய அந்த வாயில் வந்து ஒரு வாய்ப்பகுதியில் வந்து ஒரு சின்ன அந்த என்ன சொல்கிறது, ஒரு நீட்சி இருக்கும். அந்த நீட்சி என்ன செய்யும்னா, அந்த நீட்சி மூலமாக ஈஸியாக அந்த ஜூசி செல்ஸ் மூலம் விட்டு குடிச்சிடும், உள்ளே உறிஞ்சி குடிக்கும், துளையிட்டு குடிக்க ஏதுவாக இருக்கும் சொல்கிறான். சரிங்களா? அடுத்து இந்த பூச்சி மரஞ்சேர்க்கையில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறான்னா, சால்வியா அப்படிங்கிற தாவரத்தை உதாரணமாக சொல்கிறான். இதில் நெம்புகோல் இயங்கும் முறைன்னு சொல்கிறான். இந்த முறை என்னது, நெம்புகோல் இயங்கும் முறை. அப்போ நெம்புகோல் இயங்கும் முறை எங்கே காணப்படும்னா சால்வியா நெம்புகோல் இயங்கும் முறை மரஞ்சேர்க்கை காணப்படும் தாவரம்னா ஒரு ஒன்று கேட்டால் நீங்கள் டக்குன்னு என்ன செய்யணும், சால்வியான்னு எழுதணும். ரைட். இங்கே சால்வியா இதுதான் சால்வியா தாவரம் பார்த்துங்க, இதோட மலர். இல்லை சால்வியாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எதனால் நடக்கும் கிடக்க, தேனீக்கள் மூலம் தான் மகரஞ்சேர்க்கை நடக்கிறா சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற தவமைப்பு இந்த சால்வியாவோட மலர்களில் காணப்படுது. அது எப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட சால்வியாவில் மலர் வந்து பொதுவாக ஈரோதோட வடிவம், மேலே அப்பர் லிப் லோயர் லிப்னு சொல்லிட்டு ஈரோடு. அதே போல் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இது புரோட்டான்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறான். புரோட்டான்ட்ரஸ்னால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது பிகினிங்கில், அதாவது ஆண் முன்முதிர்வு தாவரம் மலர். ஆண் முன்முதிர்வு. இங்கே மலர் ஆண் முன்முதிர்வு அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரான்னு கேட்டாக்கா, இங்கே பாருங்கள் மகரந்த பை இருக்கு இல்லையா, மகரந்த பை சூலகமுடி முதிர்ச்சடையும் முன்பே, தான் சூலகமுடி, இந்த வச்சிருக்கல இதுதான் சூலகமுடி. இந்த சூலகமுடி முதிர்ச்சடையும் முன்பே இந்த மகரந்த பை முதிர்ச்சி அடைஞ்சிடும். அப்போ இந்த மகரந்த பையிலிருந்து வெளிப்படக்கூடிய மகரந்த துகள்கள் இந்த சூலகமுடியில் விழுந்தாலும் பலன் இல்லை. அப்போ மற்றொரு மலருக்குத்தான் அது போய் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மற்றொரு மலர் சூலகமுடியை தான் சென்றடையணும். அதுக்கு யார் ஒரு வழிகாட்டியாக இருக்கா, ஒரு காரணியாக இருக்கான்னு கேட்டாக்கா தேனீக்கள் இருக்கா. ரைட். இதில் இந்த ஒவ்வொரு மகரந்த பையும் பார்த்தீங்கன்னா இந்த
ஒவ்வொரு மகரந்த பையும், அதாவது இந்த சால்வியாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மகரந்த பை காணப்படுது. இங்கே பாருங்கள், கீழ்ப்பகுதியில் ஒரு மகரந்த பையும் நுனிப்பகுதியில் ஒரு மகரந்த பையும் காணப்படும். இந்த கீழ்ப்பகுதியில் காணப்படக்கூடிய மகரந்த பைகள் வந்து மலட்ட மகரந்த பைகள், நுனிப்பகுதியில் காணப்படக்கூடிய மகரந்த பைகள் வந்து வளமான மகரந்த பைகள். இந்த இருக்கு சூலகமுடி, இந்த இருக்கு இல்லையா, சூலகமுடி இருக்குது. இங்கே கவனிக்கணும், இங்கே கீழ்ப்பகுதி மகரந்த பை வளமற்றவை. ஏன்னா வந்து மகரந்த கம்பி மாதிரி இருக்கும், என்ன இருக்காது அதில் வந்து மகரந்த பை இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சூலகமுடி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, சூலகமுடி இந்த இருக்குது, இது சூலகமுடி. இந்த நுனிப்பகுதியில் காணப்படக்கூடிய மகரந்த பை வந்து வளமான மகரந்த பை, மகரந்த கம்பி ப்ளஸ் மகரந்த பை இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு மகரந்த பையும் மேல்புறத்தில் வளமான மகரந்த மடலையும் கீழ்ப்புறத்தில் வளமற்ற மகரந்த மடலையும் உள்ளது. இங்கே மகரந்த மடலுக்கு இடையே வந்து நடக்க நீண்ட இணைப்பு திசு இங்கும் அங்கும் நன்கு அசைந்தாட உதவுகின்றது. இங்கே பாருங்க, மேல் பகுதியில் வந்து நடக்க இந்த இருக்கு இல்லையா, இது வந்து வளமான மகரந்த மடல், இது வளமற்ற மகரந்த மடல், அதாவது மலட்டு மகரந்த மடல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில உள்ள இணைப்பு திசு தான் என்ன செய்யுது அப்படின்னு நடக்குது. இணைப்பு திசு என்ன செய்யுதான், இந்த மடல்கள் வந்து அங்கமும் அசைந்த மகரந்த பை அசைந்தாட உதவுகின்றன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். இங்கே இந்த தேனி இருக்கு இல்லையா, இந்த தேனி வந்து இந்த மலருக்குள்ள நுழையும் போது மலரோட கீழ்ப்புற உதடு, இது மேல் உதடு, இது கீழ் உதடு, இந்த மலரோட கீழ்ப்புற உதடு வந்து தேனி அமர்வதற்கு ஒரு தளமாக இருக்குது. தேனி வந்து இங்கே உட்காருது. இங்கே தேனி வந்து மலருக்குள் நுழையும் போது என்னன்னா, இந்த மகரந்த துகள்கள் இந்த இருக்குல்லையா, அந்த வளமான மகரந்த பை, இந்த வளமான மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள் இதனோட முதுகில் ஒட்டிக்கொள்ளும். இது அடுத்து இந்த தேனியானது இந்த மலரில் தேன் உண்ட பின்னாடி, தேனை உறிஞ்சி குடித்த பின்னாடி மற்றொரு மலருக்கு செல்லும் இல்லையா, அப்போ அந்த மலரோட சூலகமுடி என்ன இருக்குமா, நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ அந்த சூலகமுடி இந்த தேனியோட, சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது மகரந்தம் இருக்குமா, இங்கே உள்ள மகரந்தம் நாங்கள் இந்த பத்தியில் காமிச்சிருக்கேனா, இங்கே உள்ள மகரந்தமானது மகரந்தத்தை வெடித்து மகரந்தம்லாம் போயிருக்கும். அப்போ இந்த மலருக்கு இந்த மலரோட மகரந்த துகள் தான் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக மகரந்த சேர்க்கை உரை செய்ய முடியும். நசுர புரியுதா? அப்போ இதில் இங்கே பாருங்களேன், இங்கே உள்ள மகரந்த பை வளமான மகரந்த பை, ஏன்னா ஆல்ரெடி ஏன் ஆண் முன்முதிர்வு, அதனால் இது என்ன செஞ்சுருக்கோம், முதிர்ச்சி அடைந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டில் போயிருக்கும். இல்லாட்டி அந்த இந்த இன்னொரு தேனி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும். அதனால இங்கே மகரந்தம் காணாமத்தில, ஆனால் என்ன இருக்குது, சூலகமுடி மெச்சூராக இருக்குது. இந்த பூச்சி இங்கே உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த சூலகமுடி இதனோட முதுகில் ஒட்டும் போது ஆல்ரெடி இந்த முதுகில் ஒட்டியிருக்கிற மகரந்த துகள்களால் இந்த சால்வியா மகரந்த சேர்க்கை நடக்குது. சரிங்களா, இந்த சூலகமுடிக்கு என்ன செய்தான், இந்த முதுகில் மாற்றப்படுது. இதுக்கு பேர் தான் நெம்புகோல் இயங்குமுறைன்னு சொல்கிறான். அடுத்து தன் மகரந்த சேர்க்கையோட நன்மைகள் இப்போ முடிஞ்சு. இதெல்லாம் இப்போ தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கையோட நன்மை தீமைகளை பார்க்கலாம். இப்போ தன் மகரந்த சேர்க்கையோட நன்மைகள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறான். அதாவது இருபால் மலர்களில், அதாவது இந்த இருபால் மலர்களில் தன் மகரந்த சேர்க்கை உறுதியாக நடைபெறும் சொல்லலாம். ஏன்னா இருபால் மலர்களில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே மலரில் காணப்படுது, அதனால் கண்டிப்பாக தன்மகரந்த சேர்க்கை வந்து அதிக அளவில் நடைபெறும். ரெண்டாவது என்னென்னா, இந்த சிற்றினங்களோட உறுப்பினர்கள் அரிதாகும் போது அல்லது தொலைதூரங்களால் பிரிக்கப்படும் போது, அப்போ சிற்றினங்கள் இருக்க அப்புறம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு செம்பருத்தி. இந்த செம்பருத்தியோட உறுப்பினர்கள் அது எண்ணிக்கை குறையும் போதோ அல்ல அரிதாகும் போதோ, இல்லை அந்த செம்பருத்தி வந்து தூரத்தால் பிரிக்கப்படும் போதோ, அது பெரும்பாலும் என்ன செஞ்சிருக்கான், தன்மகரந்த சேர்க்கையை நம்பியிருக்கான. இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அந்த சிற்றினங்கள் சொல்லும்போது, அப்போ சிற்றினங்கள் உறுப்பினர்கள் அரிதாகும் போதோ அல்லது தொலைதூரங்களால் பிரிக்கப்படும் போதோ தன்மகரந்த சேர்க்கையை நம்பித்தான் இருக்கும். அடுத்து அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நழுவும் போது, எந்த காரணியும் இதுக்கு சாதகமாக இல்லை, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும் சாதகமாக இல்லைன்னா, அப்போ அந்த தாவரமே என்ன செய்யும் அப்படின்னா தன்மகரந்த சேர்க்கையில் ஈடுபட்டு சிற்றினங்களின் அழிவை தடுக்கும், அந்த முயற்சியில் ஈடுபடும். சரியா, இதான் நன்மைகள். தீமைகள் சொல்லும்போது ஒரே தாவரத்துக்குள்ளே நடக்கும். அதாவது இருபால் மலர்னா ஒரே தாவரத்தில் தான் என்ன செய்யும், திரும்ப திரும்ப அந்த அதே மகரந்தம் அதே சூலகமுடியில் விழுந்து தலைமுறை உருவாகிறதுனால இது தொடர்ந்து இதே மாதிரி தன்மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா என்னன்னா, அதில் தோன்றக்கூடிய சந்ததிகள் பலவீனமான சந்ததியாக இருக்கும். அடுத்து
இங்கே புதிய சிற்றினம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லை, பரிணாமத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 2 வேறுபட்ட சிற்றினங்கள் ஒன்று சேர வேறுபாடுகள் வரும், வேறுபாடுகள் தான் பரிணாமத்திற்கு காரணமாகும், புதிய சிற்றினங்களுக்கு காரணமாகும். இங்கே வாய்ப்பே கிடையாது. இங்கே இந்த தன்ம எச்சரிக்கையில் புதிய சிற்றினங்களோ புதிய வகை தாவரங்களை உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அடுத்ததான் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள். ஸோ பொதுவாக சொல்கிறான், எப்போதுமே வளமான சந்ததியை உருவாக்குமா அயல்மகம் வளம். ஏன் 2 வேறுபட்ட சிற்றினங்கள் ஒன்று சேருது, ஒரு சிற்றினத்தோட மகரந்தோல் மற்றொரு அதே சிற்றினத்தோட வேறொரு சுலகமுடில் விழுகுது. அப்போ இதனால் என்ன கூட வளமான சந்ததி தான் உருவாகும். அதே போல் இவ்வாறு உருவாகக்கூட வளமான சந்ததிகள் வந்து மேம்பட்ட விதை முளைத்தல் காணப்படும், எந்த மாதிரி சூழ்நிலையும் முளைக்கும். அதே போல் இது வேறுபட்ட ரகங்கள் இணைக்கப்படலாம், ஒரே சிற்றினத்தின் வேறுபட்ட ரகங்கள் இணைக்கப்படலாம். அதனால் புதிய வகை தாவரங்கள் இதில் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ புதிய வகை தாவரங்கள் என்ன செய்யுமா, எந்த சூழ்நிலையும் மேம்பட்ட தகவமைப்பை பெற்றிருக்கும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வளரக்கூடிய தகவமைப்பு காணப்படும். அடுத்து அயல்மண் சேர்க்கையோட தீமைகள். நன்மைகள் இருந்தால் ஒரு தீமைகள் இருக்கும் இல்லையா, பார்ப்போம். இந்த அயல்மண் சேர்க்கை வந்து எவ்வளோதான் நல்ல விஷயமா இருந்தாலும் புறமுகவர்களை நம்பி இருக்கும். என்னது, உயிரொலி மற்றும் உயிரி முகவர்களை நம்பித்தான் இந்த இது வாழ்க்கை ஓடும். அந்த முகவர்கள் இல்லாத போது இந்த அயல்மகரந்த சேர்க்கை பொய்த்து போகும் சொல்கிறான். அடுத்து இந்த மகரந்த சேர்க்கை முகவர்களை ஈர்ப்பதற்குனே இந்த தாவரங்கள் என்ன செய்யணுமா, பல்வேறு விதமான தகவமைப்புகளை இவை பெற வேண்டியுள்ளன அப்படின்னு சொல்கிறான். பூந்தேனை சுரத்தல், அதே மாதிரி இதுங்கட்டாக்கா அதிக அளவு மகரந்தத்தில் உற்பத்தி பண்ணுதல், அந்த பூடிச்சல் முதற்கொண்டு நல்லா பகட்டான வண்ணத்தோட உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது செய்ய வேண்டி இருக்கும். இது இந்த மகரந்தங்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய இந்த தாவரங்கள் இந்த மாதிரி தகவமைப்புகளை பெற வேண்டியது இருக்கும். கடைசி அந்த மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் பார்க்கலாம். கண்டிப்பாக முதல் பாயிண்ட், கருவுறுதலுக்கு ஒரு முக்கிய முன் தேவை, முக்கிய முன் தேவை அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கை தான். 2வது, அந்த கருவுறுதல் நடந்தால் தான் கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த கனிகள் மற்றும் விதைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். 2வது பாயிண்ட். 3வது, கருவுறுதல் நடைபெற இந்த மகரந்த சேர்க்கை தான் ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளை நெருக்கமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணியாக உதவுது. அடுத்து 4வது, வேறுபட்ட மரபணுக்கள் ஒன்றாக கலந்து தாவரங்களில் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்த எங்கே அயல்மகரந்த சேர்க்கையில் இந்த அயல்மகரந்த சேர்க்கை உதவுதான். அப்போ இது வேறுபட்ட மரபணுக்கள் ஒன்றாக கலந்து தாவரங்களில் வேறுபாடு அறிமுகப்படுத்தணும்னா இந்த அயல்மகரந்த சேர்க்கை உதவுறா சொல்கிறான். ஓகே, அடுத்து இந்த வேறுபாடுகள் தான் தாவரங்களை எந்த சூழ்நிலையிலும் தகவமைத்துக் கொள்ளவும் சிற்றினமாக்கவும் உதவுறதா இங்கே சொல்லியிருக்கான். சரியா?